ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதிசூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத் வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேப வித்த மகராயத கர்ணபாஷான் நாதம் நமாமி வகுலாபரணேன சார்த்தம். 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவத்திருப்பதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடியதான திரு தொலைவெள்ளி மங்கலம்னு சொல்லக்கூடியதான திவதேசம், பாரிபாஷிகமாக ரெட்ட திருப்பதின்னு சொல்லக்கூடியதான திவதேசம். அந்த திவதேசத்திலே முதல் திருப்பதியான தேவர பிரானுடையதான வைபவத்தை அனுபவித்தோம். அடுத்தது இரண்டாவது திருப்பதியான அரவிந்த லோச்சனனுடைய வைபவத்தையும் அனுபவித்தோம். பிராச்சீன பெருமாளான தேவப்பிரானே ரிஷியின் பின்னாலே வந்து அவர் பறிக்கக்கூடியதான தாமரை புஷ்பத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு தன்னையும் அர்ச்சிக்க சொல்லும்படியாக நியமித்ததாலே அரவிந்த லோச்சனன் தாமரை கண் நெடிய பிரான், செந்தாமரை கண்ணன் என்பதாக அந்த எம்பெருமானுக்கு திருநாமம் வழங்கப்படுகிறது. தேவபிரானே அரவிந்த லோச்சனனாகவும் இருக்கிறான். இவா ரெண்டு பேரையும் சுவாமி நம்மாழ்வார் பாடியிருக்கார் அப்படின்னு ஸ்தலபுராணத்திலே அனுபவித்தோம். இப்போது அந்த திருத்தொலவில்லி மங்கலம் திவதேசம் விஷயமான திருவாய்மொழி பதிகத்தை அனுபவிக்கப் போகிறோம். திருவாய்மொழியிலே 6-5 துவளில் மணிமாடம்னு சொல்லக்கூடியதான ஆச்சரியமான திருவாய்மொழி. இங்கே என்ன அனுபவம்னு பார்த்தால், இதுக்கு முன்னால 6-4 பதிகத்தினாலே குறவை ஆய்ச்சியர் அப்படின்னுட்டு கண்ணன் திருவாய்ப்பாடியிலே இடைப்பெண்களோடு கூட கையை கோர்த்து கொண்டு ஆடின நடனங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறார் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் பத்தி நமக்கெல்லாம் தெரியும். கிருஷ்ணானுபவமும் அர்ச்சானுபவமும் மாறி மாறி ஏற்படக்கூடிய ஆழ்வார். எம்பெருமானை சேர்வதும் பிரிவதுமாகிற நிலை மாறி மாறி வரக்கூடிய ஆழ்வார் அப்படின்னு பார்த்தோம். இப்படி சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சேர்ந்திருத்தல் பிரிந்திருத்தல்னு சொல்லக்கூடிய 2 நிலையும் பர்த்தா பாரியாவுக்கிடையே இருக்கக்கூடியதான ஒரு அந்யோன்யமான உறவு. எப்போதும் ரொம்ப சண்டை போட்டுக்காம சேர்ந்தே இருக்கிறவாலும் அத்தனை ருசிக்க மாட்டா, எப்போதும் அடிச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் வாழ்க்கை நிலைக்காது. ஆகையினாலே எப்போதும் ஒற்றுமையாக இருந்தாலும் கூட லேசான பிரிவுகளும் கூட விஸ்லேஷங்களும் கூட பர்த்தா பாரியாளுக்கு இடையிலே இருந்தாதான் அந்த வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு லோகத்துல பாக்குறோமே. அப்படியாக நம்மாழ்வார் பராங்குஷ நாயகி பாவத்தை அடைகிற போதெல்லாம் ஒன்னும் பகவானோட அநேகமான சம்ஸ்லேஷம், எப்போதும் பகவானோடைய கூட கையை விட்டு பிரியாம சேர்ந்து இருக்கணும்னு சொல்லக்கூடியதான பராங்குஷ நாயகியினுடையதான காதல் வெளிப்படுகிறது. அப்படி அவன் நெருங்கி இருக்கிற சமயத்துல பகவான் அவளை அலட்சியம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுறாப்புல பண்றான். அப்போது அவளுடைய பிரிவிலே ஏற்படக்கூடியதான விஸ்லேஷ பக்தி தெரிகிறது. அந்த சமயத்திலே எம்பெருமானை பிரிந்திருக்கக்கூடிய பாசுரங்களை எல்லாம் பாடி அனுபவிக்கிறாள். இதைத்தான் பிரேமத்தில் பெண் பேச்சு அப்படின்னா. நம்மாழ்வாருக்கு எம்பெருமானிடத்துல காதல் விஞ்சியதனால் அவர் ஒரு புருஷன், ஷடகோப சூரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வார் யோகி அப்படின்றதையெல்லாம் மறந்துட்டு தன்னை ஒரு பெண்ணாகவே சாட்சாத் ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவியாகவே தன்னை நினைத்துக் கொண்டு பராங்குஷ நாயகி என்கிற பாவத்திலே எம்பெருமானை சாட்சாத் பர்த்தா என்றே நினைத்துக் கொண்டு அனுபவம் பண்ணக்கூடியவள் பராங்குஷ நாயகி. அது பெருமாளோட சேர்ந்து இருக்கக்கூடிய அடர்த்தியான காதலாக இருக்கட்டும், அல்லது பகவான் விட்டுட்டு போகக்கூடியதான அந்த விஸ்லேஷம்னு சொல்லக்கூடியதான பிரிவாக இருக்கட்டும், அல்லது இத்தனை நாள் பெருமாளோட சேர்ந்து இருந்து அந்த ஆனந்தத்தை அனுபவித்து விட்டு திடீர்னு பகவான் விட்டுட்டு போனபடியினாலே ஏற்பட்ட பிரிவினாலே வந்த விரக தாபமாகட்டும், எதுவாகட்டும், இதெல்லாம் பர்த்தாவினிடத்திலே பாரியாவுக்கு ஏற்படக்கூடியதான நிலை. அதை பராங்குஷ நாயகினிடத்திலும் எம்பெருமானிடத்திலும் நாம் அனுபவிக்கிறோம். இப்படி பராங்குஷ நாயகிக்கு திவதேசத்தை எம்பெருமான்கள் வந்து சேவை சாதிக்கிற போதெல்லாம் திவதேச அனுபவம். திவதேசத்து எம்பெருமான்களை முந்திக் கொண்டு கண்ணன் வந்து சேவை சாதிக்கிற போதெல்லாம் கிருஷ்ணானுபவம். இந்த 2 அனுபவத்திலையும் ஒரு வித்தியாசம் உண்டு. கிருஷ்ணானுபவம்னு சொல்லக்கூடியது பராங்குஷ நாயகிக்கு அல்லது நம்மாழ்வாருக்கு மானசானுபவம். ஏன்னா கண்ணனுடைய காலம் எப்பயோ முடிஞ்சு போயிடுச்சு. துவாபர யுகத்தினுடைய கடைசியில கண்ணனுடைய காலம் முடிந்து கலியுகம் தொடங்கி 43வது நாள் அன்னைக்கு ஆழ்வாருடையதான அவதாரம். 16 வருஷ காலங்கள் யோகத்திலே இருந்தார் ஆழ்வார். அது வரைக்கும் பேசல.
மதுர கவிகளை கண்டபோது பாசுரம் எல்லாம் பாட ஆரம்பித்து 3 பிரபந்தங்களை பாடி கடைசியா சரம பிரபந்தம்னு சொல்லக்கூடியதான திருவாய்மொழியிலே தான் இப்படி மாறி மாறி அனுபவங்கள்லாம் ஏற்படுறது. இதனால ஆழ்வார் அவதாரம் பண்ணி சுமார் ஒரு 20-24 திருநட்சத்திரங்களுக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு தோராயமான ஒரு கணிப்பு. ஆனால் நிச்சயமா 16 வயசுக்கு மேலதான் அவர் பிரபந்தம் பாட ஆரம்பிக்கிறார். 3 பிரபந்தம் முடிந்து கடைசியில தான் திருவாய்மொழி பாடியிருக்கார் அப்படின்னு நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால கிருஷ்ணாவதார காலத்துக்கும் இவர் காலத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நமக்கும் கிருஷ்ணாவதார காலத்துக்கும் ரொம்ப தூரம், இவருக்கும் கிருஷ்ணாவதார காலத்துக்கும் கொஞ்ச தூரம் அப்படின்னு வேணா வித்தியாசம் வச்சுக்கலாமே ஒழிய சாட்சாத்தா கண்ணனை அவனுடைய அவதார காலத்திலே பார்த்தவர் அல்ல. கண்ணன் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளின பிறகுதான் இந்த ஆழ்வாருடையதான் அவதாரம், கலியுகத்திலே தான் அவதாரம். அதனால கண்ணன் விஷயமான அனுபவம் எல்லாம் இவருக்கு மானச அனுபவம் தான். அதுவே திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் விஷயமான அனுபவம் எல்லாம் சாட்சாத் அனுபவம். ஏனால் அந்த திருப்புலி ஆழ்வாரினுடைய கிளைகளிலும் பொந்துகளிலும் அமர்ந்து கொண்டு அந்த 36 திவதேசத்து எம்பெருமான்களும் ஆழ்வாருக்கு சாட்சாத்தா சேவை கொடுத்தா. எப்படி சேவை கொடுக்கிறார்னா, பெருமாள்கள் பிராட்டிமார்களோட கூட வந்து பாடல் பெறுவதற்காக அந்த மரத்துல காத்துட்டு இருக்கிறதாக அனுபவம். ஆழ்வார் எந்த பெருமாளை பாடணும்னு நினைக்கிறாரோ அந்த பெருமாள் முன்னாடி வந்து நிற்பார். நிக்கிறச்ச அந்த பெருமாளுடையதான திருமேனி மட்டுமல்லாமல் அவனுடையதான விசேஷமான குணங்கள், அவனுடைய விபூதி, அதாவது அந்த எம்பெருமானுடைய திவ்ய தேசம், அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம், அந்த விமானம், அங்க இருக்கக்கூடியதான பரிஜனங்கள், அந்த எம்பெருமானுடையதான ஸ்தல புராணம், அந்த திவதேசத்தினுடைய அழகு, அதாவது அங்க வயல் இருக்கா, ஏரி இருக்கா, கடல் இருக்கா, ஆறு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதான நிலப்பொழில், இது எல்லாத்தையும் கூட எம்பெருமான் காட்டி கொடுக்கிறான். அதனால ஆழ்வார் அதை நேர பார்த்து சேவிக்கிறார். கிருஷ்ணானுபவம் எங்கேயோ நடந்தது, அதை நினைச்சுட்டு பாடுறாரே, அப்படி கிடையாது. அதனாலே கிருஷ்ணானுபவம்னு சொல்லக்கூடியது மானசானுபவம், மனசளவிலே அனுபவிப்பது. அர்ச்சாவதாரம்னு திவதேச பெருமாள்களை எல்லாம் பாடுறது சாட்சாத்தா நேர பார்த்து பாடிட்டு இருக்காரு. நாம எப்படி கோவில் கோவிலா போய் நேரம் சேவிக்கிறோமோ அந்த மாதிரி இப்படி மாறி மாறி அனுபவம் வர்றது. அதுல 6 நாள் முழுக்க குறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும் அப்படின்னு இடைப்பெண்களோடு கூட பெருமாள் சேர்ந்துண்டு நடனமாடினதான வைபவத்தை பராங்குஷ நாயகி அனுபவிச்சுட்டு வரா. எம்பெருமான் எப்படி அவளோடெல்லாம் கூட காதலோடு கூட பரிமாறிக்கொண்டு ஆடுறான் அப்படின்னு பாக்குறா, அத்தனை சந்தோஷப்படுறா. இப்படி அல்லவா ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்க வேணும் அப்படின்னு அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு ஆசை ஏற்படுறது. ஏன் இவா மட்டும்தான் பெருமாள் கையை கோத்துண்டு ஆடணுமா? நாமல் பராங்குஷ நாயகி தானே, ஸ்ரீதேவி பூமிதேவி ஆட்டம் நமக்கும் வந்து அந்த ஸ்தானம் உண்டோ இல்லையோ? இவா பக்தாளா இருந்துட்டு பாகவதாளா இருந்துட்டு இந்த 5 லட்சம் கோடி யாதவ பெண்கள் எல்லாம் எம்பெருமானுடைய கூட சேர்ந்து கொண்டு நடனமாடுகிற போது எம்பெருமானுடைய நாயகிகளில் ஒருத்தியா இருக்கக்கூடிய பராங்குஷ நாயகி நான் ஏன் அவனோட கை கோத்துண்டு ஆடக்கூடாது அப்படின்னு அந்த பெண்கள்ல இவளும் ஒருத்தியா, இவளோடும் ஒரு கண்ணன் கையை கோத்து கொண்டு ஆடுகிறபடியான ஒரு அனுபவத்தை குறவை ஆய்ச்சர்ல அனுபவித்தால் அங்கே கிருஷ்ணானுபவம். ஆனா பகவான் வரல. அந்த பதிகத்தை பாடி முடிச்சுட்டா, அவ எதிர்பார்த்த மாதிரி கண்ணன் வரல. அவளோடெல்லாம் அன்னைக்கு ஆடினியே, அத்தனை லட்சம் பெண்களோட அத்தனை திருமேனி எடுத்துண்டு அத்தனை கண்ணனா அப்படின்னு ஆச்சரியப்படும்படி ஆடினாயே, இந்த பராங்குஷ நாயகிக்காகவும் ஒரு திருமேனி எடுத்துண்டு கண்ணானி என்னோட வந்து கை கோத்த ஆடக்கூடாதான்னு அங்க ஏங்கினான். ஆனா பெருமாள் வரல. வந்துட்டாரானா இவ சேர்த்து கட்டின்றுவா, அப்படியே அவனோட வைகுண்டம் போயிடுவோம். மீதி திருவாய்மொழி யார் பாடி முடிக்கிறது? இப்பதானே 6 நாள் வந்திருக்கு, இன்னும் 10 வரைக்கும் முடியணுமே. அப்போ பிரபந்தம் பூர்த்தி ஆகாது. அதனால என்ன பண்ணினா பகவான் ஆச்சரியமா கோபியர்களோடு கூட நாம் நடனமாடினதை ஒரு பதிகத்தினால பாடிவிட்டார் ஆழ்வார். இன்னும் இவருக்கு இதுக்கு மேல வந்து நாம வந்து விரகானுபவத்தை கொடுத்து அவரை போட்டு வாட்ட வேண்டாம், அர்ச்சானுபவத்தை ஏற்படட்டும். பிரதானமா இவர் அவதாரம் பண்ணினதே அர்ச்சாவதார எம்பெருமான்களை மங்களாதாசனம் பண்றதுக்காக தானே, அவா விஷயமா பிரபந்தம் பாடுறதுக்காக தானே அப்படின்னு கண்ணன் வந்து தன்னை மறக்கடிக்க செய்தான். வரல. கண்ணன் வந்துட்டு இருந்தானா அந்த கண்ணனோட அனுபவத்தோடையே பிரபந்தம் முடிந்திருக்கும். ஆழ்வாரும் அவனோடய போயிருப்பார் புறப்பட்டு. ஆகையினால கண்ணன் வரல. இப்ப அது துக்கமா மாறி போயிடுத்து. அந்த கண்ணன் எங்க இருக்கான் அப்படின்னு அவனை நினைச்சுட்டே இருந்துட்டு இருக்கா. அப்போ இந்த பராங்குஷ நாயகியினுடைய தாய், அவள் கூட இருக்கக்கூடிய மற்ற தாய்மார்கள், அம்மாவோட கூட பிறந்த அக்கா தங்கையோ இல்ல பக்கத்தாத்து மாமிகளோ, அந்த மாதிரி பராங்குஷ நாயகி பெற்ற தாயோடு கூட அவளை வளர்த்த தாய் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய மற்ற தாய்மார்கள், இவெல்லாம் இங்கே திருத்தொலவில்லி மங்கலம்னு ஒரு திவதேசம் உண்டு. அங்கே எழுந்தருளி இருக்கிற பெருமாள் தேவபிரான், அவன் கண்ணன், அவன் ராமன், அவன் ஸ்ரீமன் நாராயணன், அவன் பெருமாள். அவனுக்கு உற்சவம் எல்லாம் ரொம்ப விசேஷமா நடக்கிறது.
அங்க வேத பாராயணம் பண்றா, பஜனைகள்லாம் பண்றா, சோத்திரங்கள் எல்லாம் சொல்றா, விசேஷமா வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறா, தீவட்டி எல்லாம் ஏந்திட்டு வரா, பெருமாள் வீதி உற்சவம் கண்டுள்றார். அங்க ஆச்சரியமா நதி எல்லாம் ஓடுறது, வயல்களுக்கு நடுவே தோப்புக்கு நடுவே பெருமாள் ஆச்சரியமா தாமரை தடாகத்து கரையில நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு அந்த பெருமாளை நாம இன்னைக்கு சேவிக்க போறோம், அங்க உற்சவம் நடக்கிறது அப்படின்னு அவளுக்குள்ள பேசிக்கிறா. பராங்குஷ நாயக்கியனுடைய தாய்மார்கள்லாம் பேசிக்கிறா. அப்போ இந்த பராங்குஷ நாயக்கி கிருஷ்ணானுபவம் கிடைக்க பெறாமையினாலே பித்து பிடிச்சது போல உட்கார்ந்துட்டு இருந்தா. சாப்பிடல, தூங்கல, சிரிக்கல, அழுதுண்டே இருக்கா, உடம்பெல்லாம் இழைச்சு போயிடுத்து, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. கண்ணன் வரலையேன்னு, வருவானா மாட்டானோ, எப்ப வருவானோ தெரியலையேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல திருத்தொலவெள்ளி மங்கலத்தை பத்தி அவ வர்ணிச்சுண்டு அவளுக்குள்ள பேசிக்கிறா. அங்க இருக்கிற பெருமாள் கண்ணன், அங்க இருக்கிற பெருமாள் ராமன் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறச்ச, அந்த கண்ணன் அப்படின்ற வார்த்தையும் அவன் திருத்தொலவெள்ளி மங்கலத்துல இருக்கிறான்னு சொல்லக்கூடிய வார்த்தையும் இவ காதுல விழுந்துடுத்து. ஓஹோ, நம்ம கண்ணன் இப்ப திருத்தொலவெள்ளி மங்கலத்துலதான் இருக்கானா, இப்ப தேவபிரான்ற பேர்ல இருக்கானா, அங்க அரவிந்தலோச்சனன் அப்படின்ற பேர்ல அங்க இருக்கானா, அவனுக்கு ஏதோ உற்சவம் எல்லாம் நடக்கிறதாமே, நாம அவனுடைய நாயக்கியாச்சே, நம்மளை விட்டுட்டு அவன் மாத்திரம் தனியா உற்சவம் பண்ணிக்கிறானாங்க. சரி, மானசானுபவம் பண்ணி அவன் வரலையே, அங்க போய் அர்ச்சாவதாரமா அவன் அனுபவிக்கலாம்னு சொல்லி அம்மாவோடு கூட நானும் வரேன்னு சொன்னான். சரின்னு பராங்குஷ நாயக்கனுடைய தாயாரும் மற்ற தாய்மார்களும் பராங்குஷ நாயக்கி அழிச்சுட்டு போனாங்க. அழிச்சுட்டு போய் திருத்தொலவெள்ளி மங்கலத்துல நடக்கக்கூடிய பெருமாளுடைய உற்சவத்தை எல்லாம் சேவித்தா. அங்க நடக்கிற வேத பாராயணம் பஜனைகள் இதெல்லாம் பார்த்தா, பெருமாளை எல்லாம் நன்னா சேவிச்சா. ஆத்துக்கு புறப்பட்டு வந்துட்டு திரும்பவும் இவ வருத்தப்பட்டு இருக்கா. எதனாலன்னா, மானசானுபவம் பண்ணின கிருஷ்ணனோட சேர்ந்து கையை கோத்துண்டு ஆடுறாப்புல, ஆனா கிருஷ்ணன் அந்த மாதிரி என்னோட சேர்ந்து ஆடி அந்த அனுபவத்தை எனக்கு தரல. அந்த கண்ணன் திருத்தொலவெள்ளி மங்கலத்துல இருக்கான்னு இவெல்லாம் பேசிண்டா. உற்சவம் நடக்கிறதுன்னு சொன்னா, அங்க போனா பெருமாளுக்கு உற்சவம் நடந்தது, பெருமாள் சேவை கொடுத்தானே ஒழிய அந்த அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடியதான நிலையிலும் என்னோட பேசல, என்னோட ஆடல, என்ன வான்னு கூப்பிடல, உற்சவத்துல என்ன சேர்த்துக்கல. 10-11 எல்லாரும் சேவிக்கிற மாதிரி நானும் சேவிச்சேன். அதுக்கப்புறம் உற்சவம் முடியறதோ இல்லையோ, சேவிச்சு முடிச்சாவிட்டு என்ன தரதரன்னு எங்க ஆத்துக்கு இழுத்துன்னு வந்துட்டா. மானசானுபவம் தான் கிடைக்கல. அங்க அர்ச்சாவதாரமா இருக்கானே, அவன் பேசலன்னாலும் பரவாயில்ல, அவனை பார்த்துண்டு ஆசைத்தீர அவனை ரசிச்சுண்டு அவன் உற்சவத்துல அனுபவிச்சுண்டு நான் அங்கேயே இருந்திருக்க கூடாதா? எங்க அம்மா எல்லாம் என்ன அங்கேயே விட்டு வச்சிருக்க கூடாதா? ஏதோ போனா அவளுக்கு சேவிச்சது போறோம்னு சொன்ன உடனே எனக்கு சேவிச்சது போறோமா இல்லையான்னு கூட கேட்காம இவெல்லாம் முடிவு பண்ணி என்ன தரதரன்னு ஆத்துக்கு இழுத்துன்னு வந்துட்டாலே. மானசானுபவம் கிடைக்கல கண்ணனுடையது, இந்த அரவிந்தலோச்சனனுடைய தேவபிரானுடையதான அர்ச்சானுபவமும் கிடைக்கலையேன்னு சொல்லி இன்னும் பித்து ஜாஸ்தியா போய் உட்கார்ந்துட்டு இருக்கா அந்த பொண்ணு. இத என்ன சொல்றா அப்படின்னா, கிருஷ்ணானுபவத்தை 6 நாள்ல பண்ணினவர் மானசானுபவம், அதாவது எங்கேயோ இருக்கக்கூடிய நாயக்கனை மனதிலே நினைத்து கொண்டு காதல் அனுபவங்களை எல்லாம் பெருக்கி கொண்டாள். கண்ணனோட பேசுறது போலவும், கண்ணனை கண்ணோட கண் பார்க்கறது போலவும், கண்ணனை சேர்த்து கட்டிக்கிறது போலவும், அவனோட கையை கோத்துண்டு நடனமாடுறது போலவும், கோபியர்கள் எப்படியெல்லாம் கண்ணனை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அந்த மாதிரி எல்லாம் கண்ணன் அவளுக்கு அனுபவம் கொடுத்தானே, அந்த அனுபவத்தை எல்லாம் இவளுக்கு தருவது போல கற்பனை பண்ணி கொண்டு இவளும் ஒரு கோபிகையாக மாறி அனுபவித்துக் கொண்டிருந்தாள். எத்தனை நாள் சுவாமி மனசாலேயே நினைச்சுக்கிறது, என்னென்னமோ தோன்றது நமக்கு. ஒரு உத்தியோகம் கிடைக்கணும், ஒரு கல்யாணம் ஆனோ, ஒரு குழந்தை பிறக்கணும்னு எத்தனையோ ஆசை உண்டு எல்லாருக்கும். என் பையனுக்கு கல்யாணம் ஆனோ, என் பொண்ணு குழந்தை பிறக்கணும்னு எத்தனை பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் மனசாலேயே எத்தனை நாள் நினைச்சுட்டு இருப்பா, என்னைக்கான ஒரு நாள் நடக்க வேண்டாமா? அந்த மாதிரி எத்தனை பதிகமா மானசானுபவமே பண்றது. பாஹ்ய சம்ஸ்லேஷம்னு சொல்லக்கூடிய சரீரத்தினாலே பகவானை அனுபவிக்கக்கூடியதான அந்த நிலை என்னைக்கு ஏற்படும்? நான் பகவானோட பேசுறாப்புலவும், நான் அவனும் பாக்குறாப்புலவும், நான் அவனும் சேர்த்து கட்டிக்கிறாப்புலவும், நான் அவனும் சேர்ந்துட்டு ஆடுறாப்புலவும் எத்தனை நாள் கற்பனையிலேயே அனுபவித்துக் கொண்டிருப்பது. அதனால அது ஒன்றும் குறையில்லை. இப்ப அடியன் தினம் திருவேங்கடமுடியான் பக்கத்திலேயே இருந்து அவனை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி அடியன் இருந்து சேவிக்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிறேன்னா அது வசந்த விஷயம்தான். ஆனால் அப்படி நினைச்சுட்டே காலம் போயிடலாமா? ஒரு நாளானும் பெருமாளை போய் சேவிக்க வேண்டாமா? அது முக்கியமாச்சே. அதாவது முடிஞ்ச போது பாஹ்ய அனுபவம், அதாவது உடம்பாலே வெளியில கண்ணுக்கு தெரியும்படியா அனுபவிக்கிறது. அப்படி கிடைக்காத போது மானசானுபவம்னு மனசுல நினைச்சுக்கிறது. இப்போ ஆரோக்கியம் நன்னா இருக்கு, கை கால்லாம் நன்னா இருக்கு, நாழி கிடைக்கிறது, வசதி இருக்கு, அப்ப கோவில் கோலா போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், அனுபவிக்கிறோம். திடீர்னு வருமானம் நின்று போயிடுத்து, இல்ல கை கால் வரல, கண் தெரியல, உடம்பு வந்துடுத்து, கூட சகாயத்துக்கு மனுஷா இல்ல, அந்த மாதிரியான சமயத்துல அன்னைக்கு சேவித்ததை மானசீகமா அனுபவிச்சுட்டு காலம் தள்ளலாமே ஒழிய இருந்த இடத்துல இருந்தே நினைச்சுக்கிறேன் அப்படின்னு காலம் முழுக்க நினைச்சுட்டே இருக்கிறதுல ஒன்னும் அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி அவள் மாறி மாறி இருந்துட்டு இருக்கா. மாறி மாறி இருந்துட்டு இருக்கிற இந்த பொண்ணு நினைக்கிறா, எத்தனை நாள் தான் மனசாலேயே நினைச்சுட்டு போறது?
நமக்கு பாகிய சம்ஸ்லேஷம், பெருமாள் நேர வந்து நான் சேர்த்து கட்டிக்கலையே, என் சரீரத்தாலே பகவானை அனுபவிக்கப் பெறவில்லையே அப்படின்னு ஏங்கி அந்த ஏக்கத்தை இந்த தோழில் மணிமாடம்னு சொல்லக்கூடியதான திருவாய்மொழியிலே தெரிவிக்கிறாள். இப்படின்னு ஒரு நிர்வாகம் பூர்வாச்சாரியர்களுடையது. பராசர பட்டருடைய நிர்வாகம் என்னன்னா, பட்டர் சொல்றார், ஒருத்தனுக்கு ரொம்ப தாகம், நன்னா தீர்த்தம் சாப்பிடணும்னு நினைச்சான். அந்த தீர்த்தத்தை பார்த்த மாத்திரத்துல அவனுக்கு அப்பதான் பிராணன் வராப்புல இருந்தது. உடனே அப்படியே மேல கொட்டின்டானா. கொட்டின்ற போது தீர்த்தம் முகத்துல எல்லாம் பட்டு வழிஞ்சு சரீரம் உஷ்ணமா இருந்தது. அந்த உஷ்ணமெல்லாம் நீங்கி போயிடுது. ஆனா தொண்டை வறண்டு போறது பாருங்க. தொண்டையில வேகமா குத்தினானே, ஒரு வாய் சாட்டா விட்டு தாகம் அப்படியே தனியறாப்புல இருந்தது. இவன் வேகமா கண்ணா பின்னான்னு குத்தின்றதுல தொண்டை அடைக்கிறாப்புல ஆயிடுத்து. நாம கூட வேகமா தீர்த்தம் சாப்பிட்டுருப்போம் சின்ன வயசுல. ஓடி ஆடி விளையாடுறச்ச திடீர்னு தாகம் எடுத்துதான் வேகமா வந்து தீர்த்தம் சாப்பிடுறச்ச கொஞ்சம் உட்கார்ந்துண்டு ஆறாமற ஆசுவாசப்படுத்திட்டு நிதானமா சாப்பிட்டோம்னா ஒண்ணும் பண்ணாது. அந்த ஓடி வந்த மூச்சு இறைக்கிறதோட கூட இதய படபடப்போடு கூட அப்படி வேகமா கண்ணாபின்னான்னு ஜலத்தை கொட்டிக்கிறச்ச தொண்டையை அடைக்கிறது பாருங்க. அந்த மாதிரி ஆயிடுதான் இப்ப நம்மாழ்வாருடைய நிலைமை. அனுபவமே கூட தொடர்ந்து மானசானுபவமாவே பண்ணிட்டு இருக்கிறபடினாலே பூர்ணமா தாகம் அடங்க முடியாதபடிக்கு தீர்த்தம் சாப்பிட்டிருக்காருன்னு சொல்லக்கூடிய நிலை வந்திருக்கு. எப்போ அந்த தாகம் வந்து சாந்தி ஆகும்னா, பெருமாளை நேர சேவித்து சரீரத்தினாலே சேர்த்து அணைத்துக் கொண்டால் அந்த தாக சாந்தி ஆகும். அப்படி இல்லைன்னா தீர்த்தம் சாப்பிட ஆரம்பித்தவன் இந்த மாதிரி தொண்டை அடைக்கிறதுனால அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு தாகத்தை தீர்த்து கொள்ளக்கூடியதான அந்த நிலை வரது பாருங்கோ, தவிக்கிறான் பாருங்கோ. அந்த தவிப்பு ஏற்பட்டிருக்கிறதாம் பராங்குஷ நாயகிக்கு. இப்போ பெருமாள் வரல, இருந்தாலும் மானசீகமா அனுபவிக்கிறேன்னு கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருந்தா. கிருஷ்ணன் வருவான்னு பார்த்தா வரல. சரி, திருத்தொலவெல்லி மங்கலத்துக்கு போனா அங்க தாகம் தீர்ந்தது. ஒரு உற்சவம் சேவித்தா, ஒரு புறப்பாடு சேவித்தா. அங்கேயே உற்சவம் முடிகிற வரைக்கும் இருக்கலாம், இல்ல அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு இருந்திருந்தாலானா பூரணமா தீர்த்தம் சாப்பிட்டு தாகம் நன்னா சமணம் ஆயிட்டு இருக்கும். ஒரு வாய் குத்திண்டா விட்டு தொண்டை அடைக்கிற மாதிரி ஒரு பெருமாளை சேவிச்சா விட்டு இவ இழுத்துன்னு வந்துட்டு ஆத்துக்கு. இப்போ அவ வந்து தொண்டை அடைக்கிறா, இந்த தாகம் தீராதவனை போல எடுத்தவருடைய நிலைமை. அந்த ஏக்கத்தையும் இந்த திருவாய்மொழியில் இவர் தெரிவிக்கிறார் அப்படின்னு பராசர பட்டருடையதான நிர்வாகம். எது எப்படியோ மானச அனுபவமே பண்ணிட்டு இருக்கோம், வெளி அனுபவம் கிடைக்கலன்னாலும் சரி, தாகம் முழுசா தீரலைன்னாலும் சரி, ரெண்டுமே பகவான் விஷயமானதானபடியினாலே எந்த விதமான நிர்வாகமாக இருந்தாலும் ஆழ்வாருடையதான இந்த அனுபவம் உசந்த அனுபவம் அப்படின்றதுல ஒரு சந்தேகம் இல்லை. இந்த பதிகம் பராங்குஷ நாயிகா பாவத்திலே பாடினதான பாசுரம். ஆனால் பராங்குஷ நாயகியினுடைய தோழி ஒருத்தி பராங்குஷ நாயகியினுடைய தாயார்களிடத்திலே பேசக்கூடிய உரையாடல் போலே அமைந்தது இந்த பாசுரம். இப்படி திருத்தொலவெல்லி மங்கலம் போயிட்டு வந்ததுல இருந்து பைத்தியம் பிடிச்சாப்புல இந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா, நோய்வாய்ப்பட்டது மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா, சாப்பிடல, தீர்த்தம் சாப்பிடல, தூங்கல, யாரோடையும் பேசல, உடம்பெல்லாம் அப்படியே உருகிண்டு வர்றது. அந்த பொண்ணுகிட்ட என்னென்னமோ அம்மாக்கள்லாம் கேட்டு பார்த்தா ஒன்னும் சொல்லல. சரி, நம்ம கிட்ட சொல்லலைன்னாலும் வயசு பொண்ணுன்னும் அவ வயசை ஒத்தா அவளுடைய தோழி வந்து கேட்டா அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு அவளை விட்டு கேட்கலான்னு பார்த்தா அவளுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு தோழி ஒரு பொண்ணு அழிச்சுட்டு வந்தா. அந்த தோழி பராங்குஷ நாயகியினுடைய நிலைமையை பார்த்துட்டு அவளை வரவழைச்ச பராங்குஷ நாயகியினுடைய அம்மாக்கள் அன்னைமார்கள் இருக்கா பாருங்க, அவளிடத்துல பராங்குஷ நாயகியினுடைய நிலைமையை தெரிவிக்கக்கூடியதான பதிகம் இது. இதை புரிஞ்சுட்டோமானா பாசுரம் புரியும். முதல் பாசுரத்துல ஆச்சரியமா சாதிக்கிறா. இந்த முதல் பாட்டுல என்ன சொல்றான்னா, இந்த தோழிக்கு பராங்குஷ நாயகியின் இடத்துல ஆச்சரியமான ஒரு பிரேம உண்டு. ஏதோ பேருக்கு கூட படிச்சவோ ஒன்னா டியூஷன் போனவெல்லாம் கிடையாதுவோ. நிஜமாவே பராங்குஷ நாயகி நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவோ, ஒரு நாள் அவளை பார்க்கல பேசலன்னா வருத்தப்படக்கூடியவோ, நிஜமாவே பராங்குஷ நாயகியை தன்னுடைய ஆத்ம தோழியாக நினைக்கக்கூடியவள். அதே சமயத்துல அவளுக்கு நெருங்கின தோழி அப்படின்ற காரணத்தினாலே அவ எதை பண்ணாலும் மறைச்சுட்டு அவளுடைய தாய்மார்களிடத்துல உண்மை இல்லாமல் பொய் சொல்லக்கூடிய தற்கால தோழிகளைப் போலவும் அல்ல. அவள் தன் தோழியான பராங்குஷ நாயகினிடத்துல ஆச்சரியமான பிரேமையோடு இருக்கக்கூடியவள். அதே நேரத்துல தன் தாயாருக்கு சமானமான பராங்குஷ நாயகியினுடைய தாயார்களிடத்திலே உண்மையோடு இருக்கக்கூடியவள். அவளுக்கு என்ன மனசுல ஓடுறது, அவ எப்படி இருக்கான்றதெல்லாம் இப்படி சொன்னா அம்மா நம்மள என்ன நினைச்சுப்பாளோ, இல்ல பராங்குஷ நாய்க்கு என்ன நினைச்சுப்பாளோ அப்படின்னு எல்லாம் மாத்தி சொல்ல மாட்டா, வேஷம் எல்லாம் போட மாட்டா. இவளிடத்துல அன்பு உண்டு, அவளிடத்துல உண்மை உண்டு. அவள் எதனால பராங்குஷ நாயகிக்கு இந்த நிலைமை வந்ததுன்னு அவ புரிஞ்சுனுட்டா. பராங்குஷ நாயகியை பார்த்த மாத்திரத்துல அனலைஸ் பண்ணிட்டா. நன்னா இருந்த பொண்ணு ஏன் இப்படி ஆயிட்டா அப்படின்னு தெரிஞ்சுட்டா. அதை சொல்ல ஆரம்பிக்கிறா. அதை இந்த 10 பாசுரங்கள் வாயிலாக சொல்கிறாள்.
துவளில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழும் இவல நேர் இனி அன்னமேர் உமக்காச இல்ல விடுமினோ தவல பொன் சங்கு சக்கரம் என்னும் தாமரை தடங்கன் என்னும் குவலையுன் மலர்கண்கள் நீர் மல்க நின்னு நின்னு குமுறுமே. அன்னமீர் தாய்மார்களே, இவளுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமா? சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதுங்க, நீங்க தான் காரணம். பராங்குஷ நாயகி கண்ணன் வரானோ இல்லையோ அதெல்லாம் அப்புறம். கண்ணன் வருவதும் வராததும் பராங்குஷ நாயகிக்கும் கண்ணனுக்கும் இடைப்பட்ட காதல் சமாச்சாரம், அதெல்லாம் நமக்கு வேண்டாம், விட்டுடலாம். வரானோ வரலையோ அவனோட பேசுறாப்புல நடனமாடுறாப்புல ஏதோ பாசுரம் பாடிண்டு அனுபவம் பண்ணிண்டு அவ பாட்டுக்கு நிம்மதியா தான் இருந்தா. கொஞ்ச நாள் வரலன்னு அழறாளா, அவன் வரப்போறான், வந்து அனுபவம் கொடுக்க போறான், திரும்ப சந்தோஷமா பாசுரம் பாட போறான் அவனோட சேர்ந்து. இப்படிதானே அவ வந்து 6-10 இருந்துட்டு இருக்கா. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, பேசாம இல்லாம அந்த கண்ணன் தான் அங்க இருக்கான், வா ஐஷம் போய் சேவை பண்ணி வைக்கிறேன்னு அங்க ஐஷம் போனீங்க திருத்தொலை வெள்ளி மங்கலத்துக்கு. அந்த திருத்தொலை வெள்ளி மங்கலத்துல அவளை விட்டுட்டு வந்துடுங்களானா அவன் அங்கே இருந்துட்டு பெருமாள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பா. இந்த நிலைமை வந்திருக்காது அவளுக்கு. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட என்னென்னா ஸ்வஸ்தமாயிட்டு இருப்பாவோ, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்போம் இந்நேரம். ஆனா நீங்க ஆயுஷம் போய் ஆயுஷம் வந்தீங்க பாருங்க, அது எப்படின்னா, தாகத்துக்காக தீர்த்தம் சாட்டவன் தாகம் அடங்குறதுக்கு முன்னால தொண்டை அடைக்கிறது போலவும், இயற்கையிலேயே கண் பார்வை இல்லாதவனுக்கு திடீர்னு கண் பார்வை வந்து திரும்பவும் பறிபோனது போலவும் அவருடைய நிலைமை ஆயிடுத்து. இப்போ அதுக்கு யார் காரணம்னா நீங்க தான் காரணம். எப்படி சொல்றேன் தெரியுமா? துவளில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழும் இவலை. துவளில் மணிமாடம் ஓங்கு தொலைவில்லி மங்கலம். குற்றமில்லாத சுத்தமான மாமணி, விலை மதிப்பில்லாத ரத்தனங்கள். ரத்தனங்கள்னு சொல்றோமே, நவரத்னங்கள்னு சொல்றோம், வைரம் பவழம் முத்துன்னெல்லாம் சொல்றோமே ரத்தனங்கள், அதற்கு தமிழ்ல மணிகள்னு பேரு. துவளில் மாமணி அப்படின்னா, மாமணினா விலை மதிப்பில்லாத ரத்தனங்கள், ப்ரீஷியஸ் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் அர்த்தமா இருக்கு மாமணின்னா. துவளில் மாமணின்னா தோஷமில்லாத ரத்னங்கள், நிர்தோஷமான ரத்தனங்கள். ரத்தனங்களுக்கு 9 விதமான தோஷங்கள் 10 விதமான தோஷங்கள்லாம் உண்டுன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த தோஷங்கள்லாம் இல்லாத ரத்தனமா பார்த்து அதை தேர்ந்தெடுத்து ஆபரணம் பண்ணினாதான் அழகா இருக்கும், நிலைக்கும். அந்த ரத்தனத்தை போட்டுக்கிறவாளுக்கும் எந்த அவபலன்களும் ஏற்படாமல் இருக்கும், அது ராசியான ரத்தனமாக அமையும் அப்படின்னு எல்லாம் பாக்குறோம் இல்லையோ. கிராசம் அதெல்லாம் சொல்றோம் ரத்தனத்தினுடைய தோஷங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி தோஷம் இல்லாத வசந்த ஜாதி ரத்னங்களாக இருக்கக்கூடிய ரத்தனங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மாடங்களாம். மாடம் அப்படின்னா உப்பரிகை, அதாவது பால்கனி. இந்த ரெட்ட திருப்பதினு சொல்லக்கூடியதான தொலைவெள்ளி மங்கலம் எப்படி இருக்கான், அங்க இருக்கிறவெல்லாம் நல்ல தன சமிருத்தியோடு கூட செல்வந்தர்களாக பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் மாதிரி பில்டிங் எல்லாம் கட்டிண்டு, அண்ணா G+5 G+6 அப்படின்னு பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டிண்டு, அதுல ஆச்சரியமா பால்கனிஸ் எல்லாம் உப்பரிகைகள்லாம் இருக்கான். அந்த உப்பரிகைகள்ல என்ன சேர்த்து அலங்காரம் பண்ணிருக்கா அப்படின்னா, ரத்தனங்களை எல்லாம் அப்படியே கோத்து தொங்க விட்டுருக்கலாம். நாம இப்போ டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சில கண்ணாடி மணிகள், பிளாஸ்டிக் மணிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அலங்காரமா ஆத்தவாசல்ல தொங்க விடுறது, செவத்துல தொங்க விடுறதுன்னு எல்லாம் பண்றோமே, அந்த மாதிரி வசந்த ஜாதி ரத்னங்கள், நிர்தோஷமான ரத்தனங்களை எல்லாம், நிஜமான ரத்தனங்கள், எந்த ரத்தனத்தினாலே ஸ்திரீகள்லாம் ஆபரணம் பண்ணிக்கிறாளோ, பெருமாளுக்கு திருவாபரணம் பண்றோமோ, அந்த மாதிரி வசந்த ரத்தனங்களாலே அலங்காரம் பண்ணப்பட்டிருப்பதான மாடங்களாம். கேவலம் பால்கனி சோபத்துக்கே அத்தனை ரத்தனங்களால் அலங்காரம் பண்றான்னா அவ எந்த அளவுக்கு செல்வ செழிப்புள்ள ஊர்ல இருந்திருப்பா அப்படின்னு அந்த திவதேசத்தினுடையதான செல்வ வளம் பேசப்படுறது இங்க. ஏன்னா அங்கே கருந்தடங்கண்ணின்னு சொல்லக்கூடிய தாயார்கள் இருக்கா. சாட்சாத் லக்ஷ்மி வாசம் பண்ணக்கூடிய க்ஷேத்திரமானபடியினாலே, லக்ஷ்மி கடாட்சத்தினாலே, அவளுடைய அனுகிரகத்தினாலும் நித்திய சாநித்தியத்தினாலும் நல்ல ஐஸ்வர்யம் கொழிக்கக்கூடிய ஊர். எப்படிடா ஐஸ்வர்யம் கொழிக்கிறது அப்படின்னா, பால்கனிக்கு கூட ரத்தனங்களால மேட் தொங்க விடுற அளவுக்கு ரத்தனங்கள் வந்து அங்க மலிஞ்சு கிடக்கிறதா அத்தனை செல்வந்தர்களா இருக்கா. துவளில் மாமணி மாடம் ஓங்கு அப்படின்னா உயரமான கட்டடங்கள். ஒண்ணு கூட வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட சிங்கிள் ஸ்டோரி பில்டிங்கே கிடையாது, எல்லாம் மல்டி ஸ்டோரி பில்டிங், ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் தான் எல்லாம். துவளில் மாமணி மாடம் ஓங்கு எந்த ஊர்ல? தொலைவில்லி மங்கலம், ரெட்ட திருப்பதினு சொல்லக்கூடியதான திவதேசம். தொழும் இவலை, அந்த ஊரையே நினைத்து சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவலை. சுவாமி ஒரு திவதேசத்துக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், இன்னொரு முறை சேவிக்கலாம், இன்னொரு முறை சேவிக்கலாம்னு 2 முறையோ 3 முறையோ போய் பெருமாளை சேவிக்கிறோம். என்ன தோன்றது? இங்கே இருந்துட மாட்டோமா? ஒரு 2 நாளாவது இருந்து இந்த பெருமாள் அனுபவிக்கலாமே, அல்லது அடுத்தது வந்து சீக்கிரம் பிளான் பண்ணிக்கணும், அடுத்தது என்ன உற்சவம் வருதுன்னு பார்க்கலாம், அந்த உற்சவத்தை சேவிக்கிறதுக்காக திரும்பவும் வரணும் இங்கே அப்படின்னு எல்லாம் நாமளே நினைக்கிறோமே. ஆனால் பகவான ஒரு க்ஷணம் கூட பிரிந்திருக்க முடியாத பராங்குஷ நாயகி எப்படி நினைப்போம்?
அதனால பெருமாளை சேவித்தா நன்னா இருக்கும், பெருமாளை சேவிக்கலன்னா என் உடம்புல உயிர் தங்காதுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருந்த இவளை தொலைவில்லிமங்கலம் அழிச்சுட்டு போனா பிராணன் வந்தது இவளுக்கு. அங்க பெருமாளை கண்ணில் காட்டி திரும்ப அழிச்சுட்டு வந்துட்டா பாருங்க. அதனால இவளால் அதை மறக்க முடியல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுட்டா, நான் மனசாலேயே நினைச்சிட்டு இருந்தேனே கண்ணன் அவன் இப்ப எங்க இருப்பான்னு இத்தனை நாள் தெரியாம இருந்தது, இப்ப தெரிஞ்சு போயிடுத்து. தொலைவில்லிமங்கலத்துலதான் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுத்து. இவள் இருக்கிறது எங்க? ஆழ்வார் திருநகரியில. ஆழ்வார் திருநகரி தாமிரபரணியனுடைய தென்கரையில இருக்கு, தொலைவில்லிமங்கலம் வடகரையில இருக்கு. ஆத்த தாண்டினா கண்ணன் இருக்கிற இடம் வந்துடும். ஆனாலும் பெண் பிள்ளை, வயசு பொண்ணும் தனியா விடமாட்டேன்றா இவளை. அம்மா எல்லாம் வந்து இவளை அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு இருக்கா, அவசரஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கா. ஆத்த தாண்டி வேற போகணும், துணைக்கு மனுஷா எல்லாம் போகணும், ராத்திரி போது எப்படி போறதுன்னு இத்தனை வியசனம் அவளுக்கு. ஆனா கண்ணு அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சின்றதுனால அந்த திசையை நோக்கி அப்படியே கை கூப்பிண்டே இருக்கலாம். என் சுவாமி இங்கதானே இருக்கான், இங்க இருந்து நான் கை கூப்பிடுறேன், அவனுக்கு போய் சேரட்டும். யாரோ நம்மள ரொம்ப நேரமா அங்க இருந்து கை கூப்பிட்டு இருக்காளேன்னு அவன் பாப்பானோ இல்லையோ, என் கண்ணுக்கு அவனை தெரியல, நான் அங்க போக முடியாது. ஆனா யார் எங்க இருந்து ஸ்தோத்திரம் பண்ணாலும் சேவித்தாலும் அவனுக்கு வைகுண்டத்துல இருந்தாலும் தெரியறதுன்னு, அந்த மாதிரி வடகரையில இருக்கிறவனை பார்த்து நான் கை கூப்பினா தென்கரையில இருக்கிற என்ன அவனுக்கு தெரியாதோ. அதனால எனக்கு தெரியலன்னாலும் பரவாயில்ல, அவனுக்கு தெரியட்டும் அப்படின்னு அந்த தொலைவில்லிமங்கலம் இருக்கக்கூடிய திசையே பார்த்து கை கூப்பிட்டு இருக்கலாம். தொலைவில்லிமங்கலம் தொழும் இவளை, அந்த திசையை பார்த்து கை கூப்பக்கூடிய இவளை நாம கூட தான் சுவாமி ஏதோ அப்படி ஊருக்கு பஸ்லயோ கார்லயோ போயிட்டு இருக்கோம், வழியில கோவில் வந்தா கை கூப்புறோம். இல்ல நாம வந்து வேற க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு இருக்கிறச்ச வழியில வேற க்ஷேத்திரம் வந்தா இதுதான் அந்த க்ஷேத்திரம்னு பெருமாளை நினைச்சுட்டு கையை கூப்புறோம். இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னா நாம வெறும கையை கூப்பிட்டு இறக்கிடுறோம். ஆனா இவோ கூப்பின கையை இறக்கவே இல்லையும். தொழும் இவளை அப்படின்னா அந்த தொலைவில்லி மங்கலத்தையே தொழுவதையே தொழிலாக உடைய இவளை. இவளுக்கு என்ன காரியம்னா சாப்பிடல தூங்கல 24 மணி நேரமும் திருத்தொலைவில்லி மங்கலத்தை கை கூப்பினபடியே உட்கார்ந்துட்டு இருக்கலாம். 24 மணி நேரமும் கை அப்படியே கூப்பினபடியே இருக்கு, கண்ணு திருத்தொலைவில்லி மங்கலத்தை பார்த்தபடியே இருக்கு, மனசெல்லாம் தேவர் பிரான் இடத்திலேயே இருக்கு இவளுக்கு. அப்பேற்பட்டதான தொலைவில்லி மங்கலம் தொழும் இவளை விடுமின் விட்டுருங்க மாமி. நீங்க இனிமேல் அவளை உங்க வழிக்கு வர வைக்கணும்னு நினைச்சா அது ஆகாத காரியம். நீங்க அவளோட போய் பேசி அவளை சமாதானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணாதுங்கோ, அது பலிக்காது. அதே மாதிரி என்னாட்டம் அவளுடைய தோழிகளை எல்லாம் அழிச்சுட்டு வந்து அவளுக்கு என்னாச்சுன்னு பாருன்னு எல்லாம் சொல்லி ட்ரை பண்ணாதுங்கோ. நாங்கெல்லாம் அவ கண்ணுக்கு இப்ப தெரிய மாட்டோம். அவ எங்களோட எல்லாம் பேசக்கூடியதான மனநிலையில இப்ப இல்ல. அவ எண்ணமெல்லாம் திருத்தொலைவில்லி மங்கலத்திலும் தேவர் பிரானிடத்திலும் இருக்கிறது. அவனை தவிர யாரும் அவ கண்ணுக்கு தெரிய மாட்டா இப்போ. அதனால விடுமின், அவளை விட்டுருங்கோ, அவளை பத்தி கவலைப்படாதங்கோ, அவளை ஃபோர்ஸ் பண்ணாதங்கோ. இனி உமக்கு ஆசை இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆசை இப்போ? இந்த பொண்ணும் நன்னா எல்லாராட்டமா சாப்பிடணும், தூங்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கணும், இந்த பொண்ணை வந்து நல்ல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த ஆசை இல்லை, அது நிறைவேறாது. இனி உமக்கு ஆசை இல்லை, உங்களுடைய ஆசை இனி நிறைவேறாது. ஏன் இனி நிறைவேறாதுன்னு சொல்றான்னா, இவளை இந்த மாதிரி பண்ணி வச்சதே நீங்க தான். இவளை இத்தனை தூரம் வந்து காதல் பைத்தியத்தோட உட்காத்தி வச்சதே நீங்க தான். இந்த மாதிரி அவளை ஆக்கிட்டு ஒண்ணுமே நடக்காதது மாதிரி நீங்க தரதரான்னு இழுத்துன்னு வந்துட்டா உடனே யாரோ ஒரு பையனை கை காமிச்சு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னா பண்ணி போலாவோ. அதனால நீங்க நினைக்கிற ஸ்டேஜ்ல எல்லாம் இல்ல, அவ ரொம்ப முத்தி போயிடுத்து அவளுக்கு காதலிப்போ. அந்த தேவர் பிரான் வந்தால்தான் இவள் வந்து சரியாவா. அதனால உங்களுடைய எண்ணம் இனிமேல் நடக்காது, அவளை விட்டுருங்கோ. தவலமுன் சங்கு சக்கரம் என்றும் தாமரை தடங்கன் என்றும் குவலை உன்மலர் கண்கள் நீர்மல்க நின்று நின்று குமுறுமே. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? எங்கேயோ தனியா அப்படி மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காளே, என்ன பண்றா அப்படின்னு பாக்கலான்னு நான் போனேன். நீங்க சொன்னாங்களோ இல்லையோ, உன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா, என்ன ஆச்சுன்னு பார்த்து சொல்லுன்னு. அவ இருக்கிற இடத்துக்கு நான் போய் பார்த்தேன். இருட்டுல ஏகாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்கா, வச்சதெல்லாம் வச்சபடி இருக்கு, சாதம் அப்படியே இருக்கு, தீர்த்தம் அப்படியே இருக்கு, கண்ணை திறந்து பார்க்கல. நான் வந்ததான் அவளுக்கு தெரியல. என்ன பண்றான்னா எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவ பாக்குற திசையில என்ன இருக்குன்னு பார்த்தா நீங்க சொன்னதை வச்சு தெரிஞ்சுட்டேன், அந்த திசையில தொலைவில்லி மங்கலம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன், ரெட்ட திருப்பதி இருக்கு. அங்க என்ன பாக்குறாயோ, அங்க இருக்கிற கட்டடங்கள், அதுல இருக்கிற உப்பரைகள், அங்க இருக்கக்கூடிய ரத்தனத்தினாலான மேட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு கண்ணு அப்படியே அங்க பார்த்துட்டு இருக்கா, கைய கூப்பிட்டு இருக்காளா. வாய் என்ன சொல்றது தெரியுமா? தவல உன் சங்கு சக்கரம் என்றும். தவலம் அப்படின்னா குறையில்லாத, தோஷம் இல்லாத, நிர்மலமான, பரம பவித்திரமான. ஒன் அப்படின்னு 3 சுழி இன்னு போட்டா அழகானன்னு அர்த்தம். எம்பெருமானுடையதான சங்கமும் சக்கரமும் எப்படி இருக்குன்னா தோஷம் இல்லாததாக இருக்கிறதாம். அது என்ன, ஏன் தோஷம் இல்லாததுன்னு சொல்லணும்? பகவானுக்கு தோஷம் இல்லை, பகவான் சம்பந்தப்பட்ட வஸ்துக்களுக்கும் தோஷம் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் தோஷம் இல்லைன்னு சொல்லணும்னா,
பகவான் எத்தனை பேரை சம்ஹாரம் பண்றதுக்காக தன்னுடைய பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடியதான சங்கத்தை வாயில வச்சு ஊதிருப்பான். அப்போ ஒருத்தனுடைய மரணத்துக்கு காரணமா அந்த பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கு அமைஞ்சிடுத்தோ இல்லையோ, ஒருத்தனுக்கு சங்கு ஊதுறதுன்னா என்ன, அவன் கதை முடியறதுன்னு அர்த்தம். எப்போது அதர்மம் தலையெடுக்கிறதோ அப்போது பாஞ்சஜன்யத்தை வாயில வச்சு ஊதினானா பகவான், அப்போ அந்த அதர்மம் பண்ணக்கூடியவனுக்கு மரணம் நெருங்கிடுத்துன்னு அர்த்தம். அதனாலதான் யாரான ஏதானா இடக்கமடக்கா பண்ணிட்டு இருந்தாலானா கூட கோவத்துல சொல்றோம், உனக்கு சங்கூதுறதே சரி நீ அப்படின்னு. அப்ப சங்கூதினா போயிட்டான்னு அர்த்தம். அப்படி எத்தனை துஷ்டாலுடைய பிராணன் எடுத்திருக்கோம். துஷ்டாலா இருந்தாலும் நிறைய பேருடைய பிராணன் எடுத்திருக்கோம் இல்லையோ, அந்த தோஷம் இருக்குமோ அந்த சங்குக்கு அப்படின்னு சந்தேகம் வேண்டாம். ஏன்னால் எப்போது தீய சக்திகளை துஷ்ட சக்திகளை களையிறதோ அது பவித்திர காரியமே. அதுவும் பகவான் எதை பண்ணினாலும் அதற்கு தோஷமே கிடையாது. பகவானுக்கு எப்படி தோஷம் இல்லையோ அந்த மாதிரி பகவான் சம்பந்தப்பட்ட வஸ்துக்களுக்கும் பாகவதாலுக்கும் தோஷம் இல்லை. சக்கரம் எத்தனை பேருடைய தலையை சம்ஹாரம் பண்ணி ரத்தம் தோய தோய வந்திருக்கு. முதலைய சம்ஹாரம் பண்ணித்து, மாலி சுமாலிய சம்ஹாரம் பண்ணித்து, எத்தனையோ ராட்சசாலையெல்லாம் சம்ஹாரம் பண்ணித்து, பகவானுடைய கையிலிருந்து அவனால ஏவப்பட்ட ஆக்ஞாபிக்கப்பட்டதான சக்கரம் வேக வேகமா போய் அவ தலையை அப்படியே அறுத்துட்டு வர்றது. அப்ப அது முழுக்க ரத்தக்கரப்படுகிறதோன்னு அந்த தோஷம் எல்லாம் இருக்கணுமே என்ன, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா யார சம்ஹாரம் பண்ணாலும் சுதர்சனன் அப்படியே ரொட்டேஷன்லயே போய் பூமியை ஒரு கீறி பூமியை ஒரு பொலக்கிறான். பொலந்தா பூமியில இருக்கக்கூடிய ஜலம் அங்க அப்படியே தேங்கி நிக்கிறது. அதுக்கு சக்கர தீர்த்தம்னு பேர் வர்றது. ஒரு திருப்புல்லாணியாகட்டும் ஒரு திருமலையாகட்டும் பல இடங்கள்ல சக்கர தீர்த்தம் உண்டு. இதெல்லாம் பகவான் சுதர்சனாலே ஏதோ ஒரு துஷ்டனை சம்ஹாரம் பண்ணி அந்த ரத்த கரை போய் பவித்திரமாகி திரும்பவும் பகவானுடைய திருக்கையை அலங்காரம் பண்ணி கொள்ள தன்னுக்கு சுத்தியை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அப்படியே சோழ்ந்துண்டே வந்த வேகத்துல அந்த சுதர்சனன் பூமியை கீறி ஒரு தீர்த்தத்தை உற்பத்தி பண்ணி தன்னுடைய ரத்த கரையை அலம்பிண்டு நிர்தோஷமா பகவானுடைய கைக்கு போய் சேர்ந்து விடுறான். அதனால அந்தந்த தோஷத்தை அப்பப்பவே நாங்க கழிச்சு விட்டுடுவோம். ஆகையினாலே தவலம் நிர்மலமாக நிர்தோஷமாக தோஷம் இல்லாததாக, அதே சமயத்திலே இப்படி எல்லாரையும் அழிக்கிறத சம்ஹாரம் பண்றதையே தொழிலா வச்சுட்டு இருக்க இந்த ஆயுதங்கள். அதனால பாக்குறதுக்கு அப்படி கொடூரமா இருக்குமோ, பார்த்தாலே கொலை நடுங்கும்படியா பயமா இருக்குமோ, இல்ல யார் தப்பு பண்றானோ அவனுக்கு தான் அப்படி இருக்கும். இவ பராங்குஷ நாயகி பரம பக்த, பெருமாளிடத்துல பரம பிரீத்தியோடு ஆசையோடு இருக்கக்கூடியவள், அவனை எதிர்பார்க்கக்கூடியவள். அவளுக்கு எப்படி இருக்குன்னா அழகா இருக்கான். சுவாமி நமக்கெல்லாம் பெருமாள் சங்க சக்கரங்களை ஏந்திண்டா தானே அழகா இருக்கார் பெருமாள். மத்த எந்த தேவத்தைக்கும் இல்லாத ஒரு அழகு என்ன, பெருமாள் ஆச்சரியமா சங்க சக்கரங்களை ஏந்தின்னு இருக்கிறது. திருமண் காப்பிட்டுக்கிறானோ இல்லையோ பல இடங்கள்ல திலகம் தான் சாத்திக்கிறான் பெருமாள். ஆனால் சங்க சக்கரங்கள் தான் அவன் பெருமாள் அப்படின்றதுக்கு முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம் அவன் திருமார்பிலே பிராட்டி இருப்பது. இப்படி பகவான் அப்படின்னா முதல்ல எதை ரசிக்கணும், வடிவாயனின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு, படபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே அப்படின்னு பகவானுடைய அடையாளங்களாக சொல்லப்பட்டது பிராட்டியும் சங்க சக்கரங்களும். பிராட்டி பகவானுடைய மார்பிலே வசித்து அவனை அழகூட்டுகிறாள், அவன் அழகை மெருகூட்டுகிறாள். சங்க சக்கரங்கள் பகவானுடைய கையை தோலை அலங்கரித்து அவனை அழகாக நமக்கு காட்டுகின்றன. அதனால குற்றமில்லாத அழகிய சங்கு சக்கரம் என்றும், குற்றமில்லாததும் அழகானதுமான அந்த தேவபிரானுடைய சங்கு சக்கரங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் வாயால. தாமரை தடங்கன் என்றும், செந்தாமரை புஷ்பத்தை போலே அழகாக வடிவத்திலே இருக்கக்கூடிய அவனுடைய கண்கள் அப்படின்னு அந்த கண்ணை நினைச்சு புலம்பிட்டு இருக்கலாம். குவலை ஒன்மலர் கண்கள் நீர்மல்க, அவனுடைய தாமரை கண்களை நினைத்து குவலை புஷ்பம் போன்ற கண்களை உடைய இவள் அழுதுன்றிருக்கலாம். அவனுடைய கண் எப்படி இருக்கு, தாமரை தடங்கன், அதாவது செந்தாமரை பூவை போன்ற கண்கள். அப்படி ரோஸ் கலர்ல செந்தாமரை புஷ்பத்தினுடைய ஒரு இதழ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வடிவத்திலே அப்படி கண் அழகினாலே நம்மை கவரக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த தேவர் பிரானுடைய கண்கள், அந்த அரவிந்தலோசனனுடையதான கண்கள். அத சொல்லி அழறாலே இந்த பொண்ணு பராங்குஷ நாயகி. இவளுடைய கண் எப்படி இருக்குன்னா குவலை ஒன் மலர்கண்கள். கருணைதல் புஷ்பத்துக்கு குவலைன்னு ஒரு பேர் உண்டு. கருணைதல் புஷ்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ்பம் இருக்கிறதே அந்த மாதிரி இருக்கலாம் இவோ. ஏன் பராங்குஷ நாயகி நன்னா சேப்பா அழகா இருப்பாளே, லட்சணமா இருப்பாளே, ஏன் அப்படி ஆயிட்டா, கருணைதலா போட்டா, கருணையில கலர்ல ஏன் இவ கண்ணா ஆயிடுத்துன்னா சாப்பிடாம தூங்காம தீர்த்தம் சாப்பிடாம அழுது அழுது உடம்புக்கு எடுத்துட்டு இப்படி உருகினாலானா எல்லா தேஜஸும் போயிடுறதோ இல்லையோ. நல்ல ஆகாரம் தீர்த்தம் சத்து இதெல்லாம் உடம்புல இருந்து மனசும் சரீரமும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருந்தாதானே பொலிவு அழகு மனுஷனுக்கு.
இதெல்லாம் இல்லைன்னா பொலிவு போயிடுறது, அழகு போயிடுறது, பிரகாசம் போயிடுறது, தேஜஸ் போயிடுறது, கண்கள்ல ஒளி இல்லாம போயிடுறது, கண்ணெல்லாம் கருவளையம் வந்துடுறது. பார்த்தா எத்தையோ பார்த்த மாதிரி இருக்கானே. அந்த மாதிரி இவளுடைய கண்களும் பகவானுடைய கண்களாட்டமா செந்தாமர கண்களாகத்தான் இருந்தது. ஆனால் பகவானை பிரிந்து அழுது 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 ஏங்கி ஏங்கி கருவளையெல்லாம் வந்து உடம்பெல்லாம் அப்படியே வந்து ஒல்லியா போட்டா, கையில இருக்கிற வலைகள்லாம் தானா கழண்டு கொண்டுடுத்து, இவளுடைய வஸ்திரங்கள் எதுவும் இவளுக்கு போறல, எல்லாம் லூசா இருக்கு இப்போ. அப்படி உடம்பு இழைச்சு போயிடுது இவளுக்கு. அதனால கண்கள் கூட குவலை ஒன் மலர் கண்கள், அழகிய கருணைதல் போன்ற கண்கள். அப்படி இழைச்சு போய் கருப்பாயி ஆனாலும் அந்த கண்கள்ல ஒரு அழகு இருக்கான். ஏன்னா அந்த கண்களிலே கண்ணனுடையதான காதல் தெரிகிறது, எம்பெருமான் மேல இருக்கக்கூடியதான ஆசை தெரியறதுனால அந்த நிலைமையிலையும் அந்த கருணைதல் கண்கள் அழகா தெரிகிறது. இப்படி பகவானுடைய அழகான சங்க சக்கரங்கள், அவனுடைய தாமரை கண்கள் அப்படின்னு வாய் புலம்புறது. குவலை ஒன்மலர் கண்கள் நீர் மல்க, கண்ணுல ஜலம் அப்படி தாரதாரியா வருது. இவ்வளவு அழகான சங்க சக்கரம், அதை நம்ம பக்கத்துல இருந்து சேவிக்க முடியலையே. அத்தியாச்சரியமான செந்தாமரை கண்ணு, அந்த கண்ணுக்கு கண்ணு நாம நேருக்கு நேர் பார்த்து காதல் பண்ண முடியலையே. எங்கேயோ இருக்கானே அவன், நம்ம எங்கேயோ இருக்கோமே, அவனை பிரிஞ்சு வந்துட்டோமே அப்படின்னு அதை நினைச்சு நினைச்சு கண்ணுல ஜலம் பாட்டுக்கு தானா வந்துட்டு இருக்கு. இவ அழறாலோ இல்லையோ, உடம்புல தெம்பு இருக்கோ இல்லையோ, அழறதுக்கு கூட தெம்பு இருக்கோ இல்லையோ, கண்ணுல ஜலம் அப்படியே மலைமலையா தொங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் தேவர் பிரான் கிட்ட நாம போவோம், இல்ல அவன் வருவான், நாம நினைச்சது நடக்கும். அதுக்காக என் உயிரை நான் கையில பிடிச்சுட்டு இருக்கேன்னு பிராணதாரணம் பண்ணிட்டு இருக்கலாம். நின்று நின்று அப்படின்னா, சுவாமி என்னால நடக்க முடியல, நீங்க போங்கோ, நான் நின்று நின்று வரேன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி எல்லாராட்டும் இவளால வாழ முடியலன்னாலும் சாப்பிடாம தூங்காம இருக்கிறதுனால பிராணன் கொஞ்சம் கொஞ்சமா இவளை விட்டு போறது. ஆனாலும் பெருமாள் அனுபவிக்காம போக மாட்டேன், பெருமாள் வருவான் அப்படின்ற நம்பிக்கையில பிராணன் கொஞ்சம் தங்குறது. திரும்பவும் பெருமாள் வரல, இலைக்கிறா, பிராணன் போறது. திரும்பவும் பெருமாள் வருவான்னு நம்பரா, பிராணன் நிக்கிறது. இப்படி நின்று நின்று குமுறுமே. குமுறதுன்னா வாயை விட்டு அழறது கூட தெம்பில்லை, வாயை திறந்து பேசி சொல்றதுக்கு கூட உடம்புல சக்தி இல்லை. அப்படி அழணும்னு நினைக்கிறா, வாயை விட்டு பேசணும்னு நினைக்கிறா, ஆனா அதெல்லாம் பண்றதுக்கு சக்தி இல்லாதபடினால அப்படியே குமுறின்னு இருக்கா, உள்ளுக்குள்ள குமுறுறா. அப்படியே என்னடா குமுறின்னு இருக்க, எதுவா இருந்தாலும் கொட்டிடு, மற்றவ இடத்துல சொல்லு, அப்பதான் பாரம் குறையும், இந்த மாதிரி குமுறின்னு இருந்தியானா உனக்கே அது அழிவா முடியும்னு எல்லாம் கூட சில பேருண்ட சொல்ற மொழியோ கஷ்டத்தை இருக்கச்சே, அந்த மாதிரி குமுறின்னு இருக்கா இவோ. அப்படி ஆயிடுத்து இந்த பொண்ணுடைய நிலைமை அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து அனலைஸ் பண்ண அந்த தோழி பராங்குஷ நாயகியினுடைய தாயார்களிடத்துல சொல்றா. இப்போ இதனுடைய விசேஷார்த்தங்கள் என்னன்னா, இந்த தொலைவில்லி மங்கலத்துல இருக்கான் பெருமாள், அவன் அனுபவிக்கிறா. சரி, அங்க கட்டடங்கள்லாம் பெருசு பெருசா இருக்கு, அதுவும் ஒசரமான கட்டடமா இருக்கு. அந்த உப்பரிகையில வந்து தோஷமில்லாத விலை மதிப்பான ரத்தனங்களை எல்லாம் கொண்டு அலங்காரம் பண்ணிருக்கான்னு தேவையில்லாத இந்த வர்ணனை எதற்காக? பெருமாளை வர்ணிக்க போனவோ பெருமாளை வர்ணிச்சுட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு கட்டடத்தெல்லாம் வர்ணிச்சுட்டு இருக்கா அப்படின்னா, பகவானை எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா நாமும் அதை இங்க ஆழ்வார சொல்லித்தராரு நமக்கு. குண விக்கிரக விபூதிகளோடே எம்பெருமானை அனுபவிக்க வேணும். அதுவே சரியான அனுபவம், அதுவே பூர்த்தியான அனுபவம். அதாவது விக்கிரகம் அப்படின்னா பெருமாளுடையதான தோற்றம். இப்ப நாம அவ்வளவுதான் அனுபவிக்கிறோம், நமக்கு அவ்வளவுதான் தெரியறது. ஒரு கோவிலுக்கு போறோம், அங்க போய் பெரிய பெருமாளோ ஸ்ரீரங்கநாதனோ ஒரு பரிமள ரங்கநாதனோ அந்த பெருமாளை சேவிக்கிறோம்னா, இவர் இந்த பெருமாள் அப்படின்னு அனலைஸ் பண்றோம், ரெகக்னைஸ் பண்றோம், பண்ணிட்டு அந்த பெருமாள் அனுபவிக்கிறோம். அந்த பெருமாளுடைய திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சேவிச்ச மாத்திரத்துல அவரை சேவிச்சுட்டோம்னு சொல்லிடுறோம். இது பகவானுடையதான விக்கிரக அனுபவம். அவனுடைய உருவம், தோற்றம், ரூபம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியதான அனுபவம். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கும் மேல பகவானுடைய குணங்கள் அனுபவிக்க வேணும். பகவானுடைய சௌசீல்யம், சௌலபியம், சுவாமித்துவம், பரத்வம்னு சொல்லக்கூடியதான குணங்களை எல்லாம் அனுபவிக்க வேணும். ஒரு திவதேசத்துக்கு போறோம், அந்த பெருமாளுடைய ஸ்தல புராணத்தை தெரிஞ்சுண்டு இல்ல அர்ச்சக சுவாமி ஸ்தல புராணத்தை சொல்லி சேவை பண்ணி வைக்கிறச்ச அந்த பெருமாளுடைய குணங்கள்லாம் அதுல வெளிப்படுறதோ இல்லையோ. இவருக்காக பெருமாள் இப்படி வந்தார், இவருக்காக பெருமாள் இப்படி பேசினார், ஆழ்வார் சொன்னார் பெருமாள் எழுந்துட்டார், ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கு சண்டை அப்படின்னு எல்லாம் சொல்றச்ச அந்த பகவான் எத்தனை தூரம் தன்னுடைய எளிமைன்னு சொல்லக்கூடியதான குணத்தை வெளியிட்டு கொண்டானோ அந்த குணங்கள்லாம் தெரியறதோ இல்லையோ. அந்த குணங்களையும் சேர்த்து அனுபவிக்கணும். அதோடு கூட பகவானுடையதான விபூதியையும் அனுபவிக்க வேணும். விபூதி அப்படின்னா ஐஸ்வர்யம், பகவானுடையதான செல்வம், அதாவது அவனுடைய சொத்து. எது பகவானுடைய சொத்து அப்படின்ற கேள்வி தப்பு. எது பகவானுடைய சொத்து இல்ல அப்படின்னு கேட்கணும். கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது. எல்லாம் பகவானுடைய சொத்து தான், சர்வமும் பகவானுடையதுதான்.
சர்வஸ்வம் அப்படின்னா எல்லா சொத்துக்களும், அது எல்லாத்தையும் உடையவன் சர்வசுவாமி, அவன் தான். ஆகையினால ஒரு திவ்யதேசத்துக்கு போறோம், அந்த திவ்யதேசத்திலே பகவானுடையதான விபூதி எது அப்படின்னா அந்த திவ்யதேசத்தினுடைய நீர்வளம், நிலவளம், இயற்கை அழகு, அங்க இருக்கக்கூடிய புஷ்கரிணி, அங்க இருக்கக்கூடிய வயல், அங்க இருக்கக்கூடிய தோப்புகள், துறவுகள், தோட்டங்கள், அங்க ஓடக்கூடிய நதி, சமுத்திரம், அந்த மாதிரி அந்த இயற்கை அழகு, டோபோகிராஃபி, இதெல்லாம் அந்த பர்டிகுலர் எம்பெருமானுடைய சொத்து. இப்போ ஒரு பெரிய திவ்யதேசம், ஒரு திருவள்ளூர் போறோம், ஒரு ஸ்ரீரங்கம் போறோம், ஒரு காஞ்சிபுரம் போறோம், அங்கெல்லாம் இந்த இடம் தேவராஜ சுவாமி ஆலயத்திற்கு சொந்தமானது, அத்துமீறி நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு போர்டு வைக்கிறான். இந்த தோட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தேவஸ்தானத்திற்கு சொந்தமானது, இந்த மண்டபம் வைத்திய வீரராகவ சுவாமிக்கு சொந்தமானதுன்னு போர்டு வைக்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் அந்த திவ்ய தேசத்து எம்பெருமானுடையதான விபூதி. இப்போ சில பேர் இந்த மண்டபத்துல கடையெல்லாம் வச்சுட்டு இருக்கா, அவ அதனுடைய வாடகை எல்லாம் கோவில்ல கட்டுறா, அதெல்லாம் பெருமாள் சொத்து அப்படின்னு பேசிக்கிறாள் இல்லையோ. அப்படின்னா இது பகவானுக்கு ஏற்பட்டதான சொத்து. ஒன்னும் சுவாபாவிகமா ஏற்பட்டது, அல்லது ராஜாக்களோ பகவானுடைய தீவிரமான பக்தாளா இருக்கக்கூடியவாளோ பகவானுக்குன்னு அர்ப்பணித்த சொத்து. அதெல்லாம் அதெல்லாம் அந்த பர்டிகுலர் பகவானுடையதான விபூதிகள். இப்போ காஞ்சிபுரத்துல ஒரு கங்கை கொண்டான் மண்டபம் இருக்குன்னா அது தேவ பெருமாளுடையதான மண்டபம் அப்படின்னு பிரம்மோற்சவத்துல 10 நாள் பெருமாள் ஏழ்றப்ப மட்டும் இல்ல, எப்ப அந்த மண்டபத்தை கிராஸ் பண்ணி போனாலும் இது தேவ பெருமாளுடைய மண்டபம்னு கை கூப்பிக்கணும். அதே மாதிரி ஒரு புட்லூர்ல குச்சஸ்தலை நதியினுடைய கரையிலே பங்குனி சித்திரை அன்னைக்கு வீரராகவன் திருவூரல் உற்சவம் கண்டருளக்கூடிய மண்டபம் இருக்கு. திருவள்ளூர்ல இருந்து பூந்தமல்லிக்கோ, பூந்தமல்லியில இருந்து திருவள்ளூருக்கோ வரச்சா ஆத்தங்கரையில அந்த மண்டபமும் வடகல திருமண் காப்பும் ஆச்சரியமா சேவையாகும். அதை பார்த்தா இது ராகவன் மண்டபம்னு கை கூப்பணும். ஸ்ரீரங்கத்துக்கு போனோமானா அஸ்வதீர்த்த குல மண்டபம், அந்த மண்டபம், இந்த மண்டபம், அம்மா மண்டபம்னு எத்தனை இருக்கு. இதெல்லாம் வருஷத்துல ஒரு நாளாவது நம்பெருமாள் எழுந்தருளக்கூடிய மண்டபங்கள். இது ரங்கநாதனுடைய சொத்துன்னு அதை பார்த்து கை கூப்பிக்கணும். அந்த மாதிரி பகவான் அனுபவிக்கிறச்ச விக்கிரகம் மாத்திரம் போராது, அவனுடைய குணம், விபூத்தின்னு எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இந்த பராங்குஷ நாயகி இப்போ திருத்தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் அந்த தேவபிரானுடைய விபூதி சொத்து, அதை அனுபவிக்கிறா இப்போ. ஆகையினாலே விபூதி அனுபவம் முதல்ல பண்றான். என்ன சொல்றா? ஆஹா, என்ன ஆச்சரியமா இருக்கு இந்த தொலைவில்லி மங்கலம். இந்த மாடங்கள், அதாவது இந்த உப்பரிகைகள்னு சொல்லக்கூடிய பால்கனி எல்லாம் ஆகாசத்து வரைக்கும் நீண்டு அவ்வளவு ஒசரமா இருக்கே. ஒரு மாடத்தையும் நவரத்னங்களால அழகு பண்ணியிருக்காளே. இந்த ஒரு ரத்னத்தினுடைய மதிப்பையும் விலை சொல்ல முடியுமோ? எத்தனை பணம் கொடுத்தாலும் இந்த மாதிரி தோஷமில்லாத வசந்த ஜாதி ரத்னங்கள்லாம் கிடைக்காது. இப்ப ஏற்பட்ட ரத்னங்களாலே இந்த மாளிகைகள்லாம் அழகு பண்ணப்பட்டிருக்க. அந்த மாளிகைகள் இருக்கக்கூடிய தெருவிலே, வீதியிலே பெருமாள் புறப்பாடு கண்டருளினா எப்படி இருக்கும்? ஆக பெருமாள் எழுந்தருள்ற வீதியில ஒரு பந்தல் போட்டு கோலமிட்டு விளக்கேற்றி வைத்து வாழலை, தோரணம், மாவிலை எல்லாம் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரத்தனங்களாலே கட்டப்பட்ட தோரணமா இதெல்லாம் பெருமாளுக்கு அலங்காரமா, பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு அலங்காரமா நினைச்சு அனுபவிக்கிறாவோ. நாம ஆத்துல பெருமாள் திருவாரந்தம் பண்றோம், ஆத்த பெருக்காம குப்பையா போட்டு வச்சு கோலம் போடாம விளக்கேத்தாம வெறும சாத்த மட்டும் பண்ணி பெருமாளுக்கு கண்டரோல பண்ணி சாட்டா அது நல்லா இருக்குமோ? பெருமாள் சின்ன சாலகிராம் பெருமாள், ஒரே பெருமாள் தான் இருக்காருனாலும் பரவாயில்ல, ஆத்த நன்னா பெருக்கி மெழுகி சுத்தமா கோலம் எல்லாம் இட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு கமகமான்னு சாம்பிராணி புகையோட பெருமாளுக்கு கண்டரோல பண்ணாதானே விசேஷம். ஒரு ஸ்ரீராம நவமி, ஸ்ரீ ஜெயந்தி எல்லாம் வரது, நம்மால முடிஞ்சது ஒரு மாவிளையோ தோரணமோ ஆத்துல சொடுக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி பகவான் இருக்கக்கூடியதான இடத்தை அலங்காரம் பண்ணி வசத்தியா வச்சுக்கணும். தேவபிரான் எழுந்தருள் இருக்கக்கூடிய தொலைவில்லி மங்கலத்தை அந்த ஊர் பாகவதாலாம் அப்படிதான் வச்சுட்டு இருக்கா. ஆகையினால அவளுடைய பக்தி தோற்ற இது பகவானுடையதான வீதி, இது பகவானுடையதான ஊர் அப்படின்னு அவனுடைய சொத்தா நினைச்சுட்டு அதெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கா. அவளுடைய பக்தி கலந்த அந்த அலங்காரத்தை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு தொலைவில்லி மங்கலம்னு சொல்லக்கூடிய தேவபிரானுடைய சொத்து விபூதி அதனுடைய அனுபவம் முதல்ல இவளுக்கு. அவன் எழுந்தருள் இருக்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தினுடைய பால்கனியில இருக்கிற ரத்தனங்களையே இவ்வளோ வர்ணிக்கிறா, ரசிக்கிறாளே. அப்போ அவன் கிட்ட எவ்வளவு பக்தி இருக்கும், எத்தனை ஆசை முத்தி போச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இவளை போய் நீங்க மாத்தி அவனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்க நினைக்கிறதெல்லாம் என்னைக்கும் சத்தியமா நடக்காது. அதனால உங்க ஆசை நிறைவேறாதுன்னு நினைச்சுட்டு விட்டுடுங்க. அவள் கண்ணன் வரலன்றாலே, அவளுக்கும் ஒரு நாள் கண்ணன் வரலாம், அவ ஆசை நிறைவேறலாம், ஆனா உங்க ஆசை நிறைவேறாது. அவ மறந்தும் புறந்தொழா மாந்தர், கண்ணனை தவிர யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா. அதனால உங்க முயற்சி எல்லாம் பலிக்காது, கைவிட்டுடுங்கோ அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி அவளை சமாதானப்படுத்த சொன்னா, யார் கூட்டாலோ அவளுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, அவளை இனிமேல் மாத்த முடியாதுன்னு சொல்றா. ஆனா அதுதான் உண்மை.
யாரு? இந்த பராங்குச நாயகியினுடையதான தோழி. அதனால இன்னொன்னு சொல்றேன், லோகத்துல அம்மாக்கள்லாம் எப்படி இருப்பா தெரியுமா? பொண்ணு ஆமடியானோட சேர்ந்து வாழணும், புக்காத்துல இருக்கணும், நம்ம ஆத்துக்கு வந்தா பிறந்தாத்துக்கு வந்தா ஆமடியானோட சேர்ந்துதான் வரணும், தனியா வரக்கூடாதுன்னு தான் எல்லாம் எதிர்பார்ப்பா. ஆனா நீங்க என்ன இவ்வளவு வித்தியாசமா இருக்கீங்களே, ஒரு மார்க்கமா இருக்கீங்களே நீங்க. உங்க பொண்ணு தொலைவில்லி மங்கலம்னு சொல்லக்கூடிய அவள் புக்காத்துக்கு போய் ஆமடியானோட தேவர் பிரானோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா. ஆனா நீங்க அங்கெல்லாம் போகாதே, அதை பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு அவளை தடுக்க பாக்குறீங்களே. இந்த மாதிரி விசித்திரமான ஒரு தாயார்களை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்ற. நீங்க அந்த பொண்ணு மேல இருக்கிற அக்கறையினாலதான் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாது. அது என்ன அக்கறைன்னா, எத்தனையோ பசங்க இருக்கா ஊர்ல, கண்ணனை விட்டா பையன் கிடையாது யாரும். ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தா அவளுக்கும் சந்தோஷம், அதை பாக்குற நமக்கும் சந்தோஷம், நாம நிம்மதியா கண்ணை மூடலாம்னு அம்மா நினைக்கிறா. ஆனால் அவ என்ன நினைக்கிறா, நான் கண்ணனை தான் என்னுடைய பர்த்தாவா வரிச்சிருக்கேன், என்னைக்கு இருந்தாலும் அவன் தான் என்னுடைய ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உரியவன், அவனை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், அவன் எனக்கு கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, அவனுடைய அனுபவத்திலேயே என்னுடைய காலம் செல்லும் அப்படின்னு பதிவிரதா ரத்தனமாக இருக்கக்கூடியவளவள். அவளை போய் நீங்க வேற யாரோடையோ சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முடியுமா? அதனால நீங்க அவளுக்கு நல்லது நினைச்சாலும் அவளுக்கு நல்லது நினைக்கிறதா நீங்க நினைச்சுட்டீங்க, அது கேவலம் அவளுடைய சரீரத்துக்கு நீங்க நினைக்கக்கூடிய நல்லதே ஒழிய, ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறா, அவனோட எங்கேஜா இருக்கா, பேசின்னு இருக்கா, உறவாடின்னு இருக்கான்னு வச்சுக்கலாம். அப்போ கண்ணனை கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடுவா, நன்னா சாப்பிடுவா. இவளுக்கு பசிக்கிறதோ இல்லையா, அவனுக்கு சாதம் பண்ணி போடுறதுக்கான தலையை பண்ணியானோ. நாளைக்கு பசங்கள்லாம் பிறந்ததுன்னா அதுங்கெல்லாம் சேர்த்து கட்டிட்டுனா அம்மா குழந்தை அப்படின்னு வாழ்க்கை நன்னா போகும்னு நீங்க நினைக்கிறீங்களே, இதெல்லாம் கேவலம் சரீரத்தினுடையதான அம்சங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவ ஆத்மானுபவத்துல அவளுடைய உலகமே வேற. அவளுடையதான டார்கெட் எல்லாம் கேவலம் ஜீவாத்மாவல்ல, பரமாத்மாவோட தான் அவளுக்கு சம்பந்தம், சம்ஸ்லேஷம் எல்லாம். அதனால நீங்க நினைக்கிற மாதிரியான சாதாரண பொண்ணு இல்லவோ, நீங்க நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. அதனால அவளை சமாதானப்படுத்தி மாத்துறேன் அப்படின்றத விட்டுட்டு நீங்க உங்க காரியத்தை பாருங்கன்னு சொல்லி வந்த பொண்ணும் தாயார்களுக்கு அறிவுரை சொல்றா. சொல்லிட்டு அந்த ஊரையே அத்தனை வர்ணிச்சாலே அதோட நின்னாலா, அவளுடைய வாய் எப்படி முணுமுணுக்கிறது பாருங்க. ஒரு நாள் அவளும் சேவிச்சா, நீங்களும் சேவிச்சீங்க. நீங்க யாருன்னா அந்த மாதிரி பெருமாளுடைய கண்ணு தாமரையாட்டமா இருக்கு, சங்க சக்கரங்கள்லாம் அழகா இருக்கு அப்படின்னு புலம்பின்னு இருக்கீங்களா? அவ அதையே நினைச்சு புலம்பின்னு இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து அவளால வெளியில வர முடியலன்னு அர்த்தம். அல்லது திரும்பவும் அவளுக்கு அந்த அனுபவம் தேவைப்படுறதுன்னு அர்த்தம். ஆகையினாலே அந்த எம்பெருமானை சேவித்தால் ஒழிய, அவனுடைய சங்க சக்கரங்களை பக்கத்தில இருந்து அனுபவித்தால் ஒழிய, அவனுடைய கண்களுக்கு கண்ணோடு வைத்து பார்த்து காதல் பரிமாற்றங்கள் நடந்தால் ஒழிய, அவளாலே நிம்மதியாக நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது. அவளுக்கு என்ன ஆசை தெரியுமா? அந்த சங்கு சக்கரங்களை எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கணும், அந்த தாமரை கண்ணை அப்படி பார்த்து ரசிக்கணும், அவன் மார்புல தலையை வைத்து சாய்ந்துக்கணும், அவனோட சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு எல்லாம் ஆசைப்படுறா. அது நடக்காத வரைக்கும் அவள் இப்படிதான் எதையோ இழந்தது போல பித்து பிடிச்சாப்புல உட்கார்ந்துட்டு அழுதுண்டே இருப்போ, அவனை நினைச்சு புலம்பிண்டே இருப்போ, கையும் தலையும் கண்ணும் அந்த திவதேசத்தை பார்த்து சேவித்தபடியே இருக்கும். ஆகையினால அவளை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் வீண் முயற்சி. அவளை உங்க வழிக்கு இழுக்கிறதுக்கு பார்க்காதீங்க, அவளை விடுங்கோ, அவளை அவ இஷ்டத்துக்கு விட்டுடுங்க, அவ இஷ்டப்படுற மாதிரி அவ இருக்கிறதுக்கு அவளை அனுமதிங்கன்னு சொல்றார். இது முதல் பாட்டினாலே சொல்லக்கூடியதான அனுபவம். ரெண்டாவது பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பராங்குச நாயகியினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுண்டு சொல்றா பாருங்க தோழி. அவ கிட்டக்க பராங்குச நாயகியினுடைய தாயார் அன்னைமார்கள் கேள்வி கேட்கிறா. இப்போ என்ன கேட்கிறான்னா, இவ சின்ன பொண்ணு தானே, இதோ இந்த தாமிரபரணிக்கு தென்கரையில ஆழ்வார் திருநகரில இருக்கா. இவளுக்கு எங்கேயோ வடகரையில இருக்கிற திருத்தொலைவில்லி மங்கலம் எப்படி தெரியும்? இவளுக்கு அங்க இருக்கிற தேவரபிரான் மேல எப்படி இவ்வளவு காதல் வந்தது இவளுக்கு? எங்களுக்கு ஒன்னும் புரியலையே. எத்தனையோ ஊர் இருக்கு, அங்கெல்லாம் விட்டுட்டு திருத்தொலைவில்லி மங்கலம் தேவரபிரான்னா ஏன் இவளை இத்தனை உருகிறா அப்படின்னு கேட்கிறா. இது என்ன கேள்வி? அவளுக்கு திருத்தொலைவில்லி மங்கலமும் தெரியாது, வடகரையும் தெரியாது, தேவரபிரானும் தெரியாது. நீங்க தானே அழைச்சிட்டு போய் காட்டினீங்க, நீங்க காட்டி கொடுத்துதான் அவ தேவரபிரான தெரிஞ்சுட்டா அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னா. அம்மா நாங்களும் தான் போனோம், பெருமாளை சேவிச்சோம், வந்துட்டு இப்ப நாங்க இயல்பா எங்க காரியத்தை பார்த்துட்டு இல்லையா? அந்த மாதிரி அவ இருக்கக்கூடாதான்னா, அது என்னமோ அவனை பார்த்த உடனே அவளுக்கு காதல் வந்துடுத்து, அவள் அவனோட சேரணும்னு பாப்பாளா, அவனை மறக்கணும்னு பாப்பாளா? எப்படியோ அழிச்சுண்டு போனதுனாலதான் அங்க ஒரு திவதேசம், அவன் பெருமாள், அவன் அழகா இருக்கான்னு எல்லாம் தெரிந்து அவன் மேல காதல் வந்தது. இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டான் அந்த பொண்ணு. இவ இப்படி இருக்காளே, அது சரியில்லைன்னு நினைச்சுங்களானா, நீங்க அழிச்சுண்டு போனது சரியில்லை.
அதனால அந்த பெருமாளை நினைச்சு அப்படிதான் புலம்புவா, குமுறுவா, அழுவா. அவளை ஒண்ணும் பண்ணாதுங்க. அவளை சரி பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்னா அவனுக்கு மட்டுமே உண்டு. என்னைக்கு அவன் வந்து சேர்த்து கட்டிக்கிறானோ அன்னைக்குதான் இவ பேசாம இருப்போம். நம்ம பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, பேசாம விட்டுடலாம், நம்ம சக்திக்கு மீறி நடக்கிறது இதெல்லாம் அப்படின்னு சொல்றா. குமிருமோசை விழவொலி தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு அமுதமென் மொழியாலை நீருமக்கு ஆசையின்றிய கற்றி நீர் திமிர் கொண்டால் ஒத்து நிற்கும் மற்றிவள் தேவ பிரான் என்றே நிமியும் வாயொடு கண்கள் நீர் மல்க நெக்கொசிந்து கரையுமே. குமிரும் ஓசை, அப்படியே அழ முடியாம, வாயை விட்டு பேச முடியாம, கண்கள்ல வெறும் ஜலம் மட்டும் வருது, அப்படி குமுறா பாருங்க. அந்த ஓசையோடு கூட இருக்கக்கூடிய இந்த பொண்ணும் விழ ஒலி தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு அப்படின்னா, விழவு அப்படின்னா விழான்னு அர்த்தம், உற்சவம். ஒலி அப்படின்னா சப்தம், ஓசை. உற்சவ சமயங்கள்ல வரக்கூடியதான கான சப்தங்கள், வேதபாராயணம் பண்ணக்கூடிய சப்தம், சங்கீத பாசுரங்கள் எல்லாம் பாடி பெருமாளை ஆராதிக்கக்கூடிய சப்தம், கீர்த்தனைகள்லாம் பாடி எம்பெருமானை ஆராதிக்கக்கூடியதான கீர்த்தனா சப்தம், பலவிதமான மங்கள வாத்தியங்களை வாசிக்கக்கூடிய வாத்திய ஒலி, ஸ்தோத்திரங்களினுடைய சப்தம், ஜனங்கள்லாம் பெருமாளையும் பாகவதாலையும் உறவுகாராலையும் பார்த்ததுனால தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படக்கூடிய சிரிப்பு சப்தம், அப்படின்னு இந்த கோலாகலங்களை எல்லாம் உடையத சப்தத்திற்கு விழவு ஒளின்னு பேரு. உற்சவ காலத்தில் இருக்கக்கூடியதான ஆரவாரமான ஒரு சந்தோஷம் இது, ஸ்வீட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி விழா ஒலியோட கூட இருக்கக்கூடிய தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திற்கு அமுத மெல் மொழியாலை அப்படின்னா என்ன? அமுதம் போன்ற மிருதுவான சொற்களை உடைய இவளை. அதாவது அதிர்ந்து ஒரு வார்த்தை பேச மாட்டா, ஹார்ஷா பேச மாட்டா, ரொம்ப ஸ்வீட்டா பேசக்கூடியவோ. அதுவும் அமுதம் சாப்பிட்டவன் எப்படி சாப மாட்டானோ அந்த மாதிரி இவ பேச்ச கேட்டவன் ஒரு நாளும் அழிஞ்சு போக மாட்டான். அப்படி பேச்சிலேயே அவன் அப்படி மயக்கக்கூடியவோ. அப்படி அமுதம் போலே இனிமையாகவும் மிருத்துவாகவும் பேசக்கூடிய இவளை தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு, திருத்தொலைவில்லி மங்கலத்துக்கு அழிச்சுண்டு போய் உமக்கு ஆசையின்றி அகற்றினீர். அவளை கொண்டு நீங்க என்ன பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சாதாரணமான ஒரு பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது நிறைவேற விடாதபடிக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க. நீங்க மட்டும் அந்த ஊருக்கு அழிச்சுட்டு போல, அந்த பெருமாளை இவ பார்க்கல, இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டா. மேபி அப்ப வேணா உங்க பேச்ச கேட்டிருக்கலாமா இருக்கும். இன்னைக்கு இவள் எத்தனை கஷ்டப்படுறாளே, அதுக்கெல்லாம் காரணம் அப்பேற்பட்ட ஒரு உற்சவ சப்தங்களோட கூட இருக்கக்கூடிய திவதேசத்திலே ஒரு பெருமாள் இடத்துல கொண்டு போய் அவளை விட்டீங்க, அதுதான் காரணம். அவளுக்கு வேற மாதிரி கூட தோணிருக்கலாம். கல்யாணத்துல வாசிக்கப்படுவது போன்ற மங்களவாத்திய சப்தங்கள் என்ன, வேத பாராயண சப்தங்கள் என்ன, இந்த மாதிரி சுப சப்தங்களா இருக்கு, பந்துக்கள்லாம் சிரிச்சு பேசக்கூடிய சப்தம் கேட்கறது. ஒருவேளை கண்ணன் இங்க தேவர் பிரானா வந்து பராங்குஷ நாயக்கியான நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறானோ அப்படின்னு கூட ஆசையாவை ஏங்கி இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் அவன் வந்து அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க விடாம நீங்க ஆயுஷன் வந்துட்டீங்களோ இல்லையோ, உமக்கு ஆசையின்றி நீர் நினைக்கிறது நடக்கலன்றதுக்காக அவளை அகற்றி நீர், அவளை விலக்கி கூட்டாந்துட்டீங்க, பெருமாள் கிட்ட இருந்து தூரக்க விலக்கி அழைச்சுன்னு வந்துட்டீங்க. அதனாலதான் மற்ற நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாமல் திமிர் கொண்டால் ஒத்து நிற்கும் இவள், அப்படி பித்து பிடிச்சது போல உட்கார்ந்து இருக்காளோன்னு அவள் இடத்துல போய், அம்மா போய், டி ஏன் இப்படி இருக்க, கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட, தொண்டை வறண்டு போறது பேர், உடம்பு அப்படியே வத்தி போடுத்தோ, உனக்கு எதான ஆயிட போறதுன்னு பயமா இருக்கடி, சுருண்டு விழுந்துட போறியோன்னு நினைக்கிறேன், ஆத்துல யார் இருக்கா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போறதுக்கு, கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி மோர் சாதம் கொண்டாந்து கொடுக்குறா, அத்தையும் வாங்கி வயல போட்டுக்கலையோ. இப்படி எதை பேசினாலும் காதுல விழமாட்டேன்றது. பெத்தவாளுக்கு வயசாயிடுத்தோன்னு அவ கோவப்படுறா. என்ன சொல்றான்னா, என்ன திமிர் பத்தியா, எவனையோ நினைச்சுட்டு எழுதுன்னு இருக்கா, அவன் வரமாட்டான்னு தெரியும், ஒரு பெத்த அம்மா வந்து நிக்கிறேன் மதிக்காம தீர்த்தம் சாப்பிடு சாதம் சாப்பிடுன்னா கூட காதுல வாங்கிக்காம திமிரா நின்றுட்டு இருக்கா பாருவோ அப்படின்னு திமிர் பிடிச்சு போய் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு தாயார் நினைக்கிறாளாம் அந்த பொண்ணு. திமிர் கொண்டால் ஒத்து நிற்கும் இவள், திமிர் பிடிக்கல அவளுக்கு, ஆனா திமிர் பிடிச்சது போல உட்கார்ந்துட்டு இருக்கா இவோ. அப்படி திமிர் பிடிச்சது போல உட்கார்ந்துட்டு யாரையும் கவனிக்காம, யாரையும் லட்சியம் பண்ணாம, யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, தேவ பிரான் என்றே, தேவர்களுக்கெல்லாம் சுவாமியாக, தேவர்களுக்கெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த திவதேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளான தேவபிரான் என்றே நிமியும் வாயோடு கண்கள் நீர்மல்க நெக்கொசிந்து கரையுமே. அழகான தன் உதடுகளாலே தேவபிரான் அரவிந்தலோச்சனன் அப்படின்னு பலாச்சுளை போலே, கமலாப்பழச்சுளை போல இருக்கக்கூடிய தன்னுடைய அழகான உதடுகளாலே அவனுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டு கண்ணில் அவனை நினைச்சு பக்தியினால தீர்த்தத்தை ஜலத்தை தாரதாரையா வார்த்துன்ட்டு, ஏன் தீர்த்தம்னு சொல்றேன்னா,
நம்முடைய கண்ணீர் எல்லாம் தோஷமானது, ஆழ்வாருடைய கண்ணீர் தோஷம் இல்லாதது, பரம பவித்திரமானது. ஏன்னா பக்தியே நீராக உருகுகிறது. அப்படி ஆழ்வாரே நீரா உருகிறார், ஆழ்வாருடைய ஆத்மா நீரா உருகிறது, ஆழ்வாருடைய பக்தி நீரா உருகிறது. அதனால அது பவித்திரமான தீர்த்தம். அதனால ஜலம்னு சொல்லாம தீர்த்தம்னு சொன்னேன் அடியேன். அப்படி தேவதேவ பிரான் அப்படின்றே வாய் சொல்றது, தெளிந்த அழகான உதடுகள் சொல்றது, கண்கள் அப்படி நீர் மல்கிறது, நெஞ்சம் அப்படி உருகிறது. ஒருவேளை நெஞ்சம் உருகித்த அந்த உருகின நெஞ்சம் தான் கண்ணில் ஜலமா தாரதாரையா வருதோ அப்படின்னு சொல்லும்படியா முழுசா கரைந்து உருகக்கூடிய நீர் பண்டம் போல இருக்கிறாளாம். ஐஸ் கட்டி வெயில்ல வச்சா உருகிறா போல அப்படியே ஆள் மனசு ஆத்மா மொத்தம் உருகிறதாம் பெருமாளை நினைச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீங்க தான் காரணம். அந்த ஊருக்கு நீங்க தான் அழைச்சிட்டு போனீங்க, பெரிய உற்சவ சமயத்துக்கு வேற அழைச்சிட்டு போனீங்க. என்னைக்கு அங்க போய் அவனை பார்த்தாலோ உடனே அவனை சேரணும்னு நினைச்சா அது நடக்கல, நடக்க விட்டாம நீங்க அழைச்சிட்டு வந்துட்டீங்கோ. அதுல இருந்து அவ பேசுறத நிறுத்தின்ட்டா. அவ எப்படி பேசுவா தெரியுமா? அமுதமன்ன மென்மொழியால், அமிர்தம் போல மிருத்துவா அவ பேச பேச கேட்டுண்டே இருக்கலாம்னு தோணும். அன்னையில இருந்து அவ பேசவே இல்லை, பொறுமிண்டு தான் இருக்கா. அதாவது பேசியும் பேசாம இருந்துட்டு இருக்கா, பாதி சொல்றா பாதி முழுங்குறா. அப்படி அவளை அந்த நிலைமைக்கு கொண்டு தள்ளினது நீங்க தான். இப்போ அந்த மாதிரி அவளை ஆக்கிட்டு திமிரு பிடிச்சாப்பல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்றீங்களே, அது திமிர் இல்ல, அவளுடைய வியசனம், துக்கம் அது. அதனால அவன் கிட்டக்க போக முடியல, அவனை பார்க்க முடியல, அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியல. கடைசி பட்சமா தன்னால முடிஞ்சது இருக்கிற இடத்துல இருந்தே அவன் திசைய பார்த்துண்டு கை கூப்பிண்டு அவன் பேரை சொல்லிண்டு அவனை நினைச்சு அழலாமே, அதையாவது பண்ணலாமேன்னு பண்ணிட்டு இருக்காவோ. அதையாவது பண்ண விடுங்கோ. அந்த ஊர்ல நடக்கக்கூடியதான வேதபாராயண சப்தம், பஜன சப்தம், கீர்த்தன சப்தம் எல்லாம் அவளுக்கு அவனையே ஞாபகப்படுத்துறது. ஆகையினால அவளை நீங்க ஒன்னும் பண்ணணும்னு நினைக்காதுங்கோ. அவ இஷ்டத்துக்கு அவளை விடுங்கோ. என்னைக்கு பகவான் அவளை அழிக்கணும்னு நினைக்கிறானோ அன்னைக்குதான் அவளுடையதான கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்றா. அடுத்த பாட்டுல தாயார்கள் பராங்குச நாயகனுடைய தோழியை பார்த்து கேட்கிறா. இதுல இருந்து நாங்க ஒண்ணு புரிஞ்சுட்டோம், அங்க நடக்கிற உற்சவ சப்தத்தை அவ தனக்கும் தேவபிரானுக்கும் கல்யாணம் நடக்கிறதுன்னு புரிஞ்சுட்டு அவன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கலையேன்னு வருத்தப்பட்டா. அதுதான் இவளுடைய இந்த நிலைமைக்கு காரணம். அதை நடக்க விடாம நாங்க தான் ஆக்ஷன் வந்துட்டோம்னு சொல்றேன். இப்போ எங்களுடைய ஒரு தப்பை நாங்க ரியலைஸ் பண்றோம். என்னன்னா, அவளை அந்த மாதிரியான சப்தங்கள்லாம் ஒழிக்கக்கூடிய உற்சவ சமயத்துக்கு அழிச்சுட்டு போனதுதான் எங்க தப்பு. நாங்க திருத்தொலவல்லிமங்கலம் போகணும்னு நினைச்சோம், பெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சோம். ஆனா உற்சவ சமயத்துல அழிச்சுட்டு போன போது பெருமாள் தனக்காக தான் வரான், தன் கை பிடிக்க போறான், அவ தப்பா நினைச்சுட்டு இப்படி ஆயிட்டா நாங்க அழிச்சுட்டு வந்துட்டோம். சரி, ஆனா உற்சவம் இல்லாத ஒரு சாதாரண நாள்ல அழிச்சுட்டு போயிருந்தோமானா கோவில் சப்தம் இல்லாம நிசப்தமா இருக்கும். அர்ச்சகர் ஆரத்தி பண்ணி வச்சிருப்பார், தீர்த்தம் கொடுத்திருப்பார், வாங்கிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டு இருக்கலாம். அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதோன்னு. அதனால உற்சவ சமயத்துல அழிச்சுட்டு போனதுதான் எங்க தப்புன்னு சொல்றியா நீ அப்படின்னு சொல்லி தப்பா புரிஞ்சுட்டு கேட்கிறா பராங்குச நாயகனுடைய தாயார். அதுக்கு தோழி சொல்றா, அப்படிலாம் இல்ல, உற்சவ சமயமாக இருந்ததுனால மட்டும் அந்த அனுபவம் இல்லை. அது ஆரம்பத்துல என்ன சொன்னான், அந்த திவதேசத்தினுடைய கட்டடத்துல இருக்கக்கூடிய உப்பரைகள்லாம் ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு பில்டிங் எல்லாம் சொன்னாலோ இல்லையா? ஏன் உற்சவ சமயத்துல மட்டும்தான் அந்த கட்டடங்கள்லாம் அங்க இருக்குமா? உற்சவம் ஆயிடுத்துன்னா அந்த கட்டடத்தெல்லாம் அங்கிருந்து அகற்றுவாளான்னா? அந்த கட்டடத்தையே ரசிக்கிறான்னா அந்த பகவானுடையதான விபூதியை மொத்தமா ரசிக்கிறான்னு தான் அர்த்தம். அதனால உற்சவம் நடக்கிறதோ நடக்கலையோ அந்த ஊருக்கு அழிச்சுட்டு போயிட்டீங்கோ, எப்ப அழிச்சுட்டு போயிருந்தாலும் இந்த நிலைமைக்கு தான் போயிருப்பாவோ அப்படின்னு சொல்றா. என்ன சொல்றா? கரைகொள் பைம்பொழில் தன்பனை தொலைவில்லி மங்களம் கொண்டு புக்கு உரைகொள் இன்மொழியாலை நீர் உமக்காசையின் நியகத்தினீர் திரைகொள் பௌவத்துச் சேர்ந்ததும் திசை ஞாலமலந்ததும் திசை ஞாலம் தாவியலந்ததும் நிறைகள் மேய்த்ததுமே பிதற்றி நெடுங்கண்ணீர் மல்க நிற்குமே. அப்படி நீங்க அழிச்சுட்டு போனீங்களோ இல்லையோ, அதுல இருந்து உரைகொள் இன்மொழியாலை, ஆச்சரியமான நிறைய விஷயங்களை கொண்டு பேசக்கூடிய இனிமையான சப்தம் உடையக்கூடிய இவளை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் வாய் இருக்கு, எல்லாரும் பேசுறோம், ஆனா என்ன பேசுறோம்னு நமக்கே தெரியாது. ஏதோ அர்த்தம் இல்லாம எத்தையோ பேசிட்டு இருப்போம். கடைசியில அத்தனை நாளி பேசினதுடைய சாரம் என்னன்னா ஒரு சாரமும் இல்லைன்றதுதான் நம்முடைய பேச்சு. ஆனா இவளுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா, உரை கொள் இன்மொழி, அவளுடைய குரல் அவ்வளவு அழகா இருக்கும். அவ வாயில இருந்து உதரக்கூடிய வார்த்தைகள் ஒன்னொன்னா அப்படியே வெங்கலமாட்டமா அத்தனை அழகா காதுல விழும். அவளுடைய பேச்சு கேட்க கேட்க அப்படியே காதுக்கும் மனசுக்கும் ஹிதமா குளிர்ச்சியா இருக்கும். சரி, வெறும வார்த்தை ஜாலத்தினால அப்படியே காந்த குரல்னால பேசி மயக்கிறாளா அப்படின்னா இல்ல, ஆழமான அர்த்தங்கள் நிறைந்திருக்கும். வாயை திறந்து பேசினா அப்படியே வேதத்தை தமிழ்ல சொல்லுவாவோ, வேதத்தை ஓதாம வேத சாரத்தை அப்படியே தமிழ்ல சொல்லக்கூடியவோ.
அந்த வேதத்தினாலே சொல்லப்படக்கூடிய பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்த ரகசியத்தை எல்லாம் அவள் பேச்சிலே ஒழித்து பேசக்கூடியவோ. வாயை திறந்தாலே இந்த பெருமாள் இப்படி இருப்பார், அந்த பெருமாள் அப்படி இருப்பார்னு பகவானுடைய அர்ச்சாவதாரத்தை வர்ணிக்கக்கூடியவோ. வாயை திறந்தாலே பகவானுடையதான ஸ்தல புராணத்தை எல்லாம் சொல்லக்கூடியவோ. வாயை திறந்தாலே கிருஷ்ணனுடைய சரித்திரம், ராமனுடைய சரித்திரம், தசாவதார வைபவங்களை எல்லாம் பேசக்கூடியவோ. அதனாலே அர்த்தமுள்ள பேச்சை பேசக்கூடிய அழகான மொழியால் இவள். சில பேரெல்லாம் ரொம்ப அழகா பேசினா அப்படியே கவர்ந்து இழுக்கிற மாதிரி பேசுறா, சப்தம் நன்னா காதுல உழறது, பேசுறச்ச வாய் உதடு அசைவெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு. ஆனா அர்த்தமில்லாத பேச்சா, அனர்த்தமான பேச்சா இருக்கு. இவள் அப்படி இல்ல, காதுக்கும் இனிமை, கேட்கறதுக்கும் இனிமை, அர்த்தங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்களை கொண்டு பேசுறா. ஊரை கொள்கின் மொழியாலை கொண்டு நீர் நீங்க அழிச்சுண்டு போய் கரைகள் தன்பனை பைம்பொழில் தொலைவில்லி மங்கலம் புக்கு தாமரபரணி கரையை அடைச்சுண்டு இருக்கக்கூடிய குளிர்ந்த வயல்களையும் தோப்புகளையும் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பசுமையான சோலைகளையும் தோட்டங்களையும் உடைய தொலைவில்லி மங்கலத்துக்கு அழிச்சுண்டு போய் அகற்றி நீர். இவ இந்த மாதிரி நிலைமையில ஈடுபடும்படியா அவளை விட்டுட்டீங்க. நீங்க உமக்கு ஆசை இல்லை, அதனால நீங்க நினைக்கிறது நடக்காது. இவளை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க, நீங்க தான் மாறணும், அவ மாறமாட்டா. இந்த மாதிரி அவ திருத்தொலைவில்லி மங்கலத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவளுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? திரைகொள் பவ்வத்து சேர்ந்ததும். அப்படி அலைகள் எப்போதும் ஆரவாரத்தோட வீசிக்கொண்டிருக்க கூடியதான திருப்பார்கடல்னு சொல்லக்கூடிய க்ஷீராப்தியிலே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறானே, அதையும் திசை ஞாலம் தாவி அளந்ததும். அந்த சராச்சரங்களையும் திரிவிக்ரமாவதாரத்திலே தாவி அளந்தாம் பாருங்க, உலகத்தை உலகளந்த பெருமாளா. அதையும் நிறைகள் மேய்த்ததும், கிருஷ்ணாவதாரத்திலே பசு கூட்டங்களை கூட்டம் கூட்டமாக அவன் மேய்த்ததும் பிதற்றி அப்படியே பெணாத்தின் இருக்கா. கண்ணு அப்படி திருத்தொலைவில்லி மங்கலத்தை பாக்குறது, கை கூப்பின்னு இருக்கா. வாய் இத்தனாழி சங்கு சக்கரம் மார்புன்னு சொல்லிட்டு இருந்தது, தேவபிரான் தேவபிரான்னு சொல்லிட்டு இருந்தா. இப்ப என்ன சொல்றா தெரியுமா? அவனுடைய சரித்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த திருத்தொலைவில்லி மங்கலம் தேவபிரான் இருக்கானே, அவன் தான் பவ்வத்து சேர்ந்தவன், திருப்பார்கடல்ல சயனிச்சின்றவன் அவன் தான். திசை ஞாலம் அளந்தவன், வாமனனாக மகாபலியனுடைய யக்ஞவாட்டிகையிலே நின்று எல்லா லோகங்களையும் தன்னுடையதுன்னு நிரூபணம் பண்ணிக் கொள்வதற்காக திரிவிக்ரமாவதாரம் பண்ணி உலகத்தை அளந்தவனும் இவன் தான். கிருஷ்ணாவதாரத்திலே பசுக்களை எல்லாம் மேய்த்தவனும் இவன் தான். அப்படின்னு அப்படி பல அவதாரங்களிலே பல லீலைகளிலே பண்ணின பெருமாள் இவன் தான் அப்படின்னு சொல்லி அவனுடைய சரித்திரத்தை எல்லாம் கூட புலம்ப ஆரம்பிச்சுட்டாயோ. யார் மேலேயான ஆசை அதிகமாயிடுத்துன்னா, கான்சியஸ்னஸ் இல்லாத போதும் அவளுடைய பெயரையே சொல்லி பிதற்றுவது போல அவனுடைய சொத்து, அவனுடைய குணங்கள், அவனுடைய சரித்திரம், அவனுடைய கண் சங்கு சக்கரம்னு சொல்லக்கூடிய அவனுடைய விக்கிரகம் அப்படின்னு எல்லாத்தையும், விக்கிரகம் குணம் ரூபம் விபூதி சரித்திரம் அப்படின்னு முழுக்க முழுக்க அவன் விஷயமான அனுபவத்தையே வாய் பிணாத்தின் இருக்கு. இந்த படத்துல எல்லாம் காட்டுறாள் இல்லையோ, யாரானும் ரொம்ப சீரியஸா இருந்தாலன்னா ஏதோ ஒரு பேரை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. அவ யாரு போய் பாருங்கோ, மேபி அவளுக்கு நன்னாலாம் அப்படின்னுவா. இவ போய் பார்த்தாலானா அவ வார்த்தை காதுல ஊழுதானா நன்னா எழுந்து உட்கார்ந்துக்கிற மாதிரி காட்டுறாளோ இல்லையோ, அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டா. இப்ப தேவபிரான் மட்டும் பராங்குஷ நாயகி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட்டானானா நன்னா சொஸ்தமா எழுந்தவனை சேர்த்து கட்டிப்போ. ஆகையினால அந்த க்ஷணம் அன்னைக்கு அவனை போய் பார்த்தவள் பிரிஞ்சு வந்துட்டபடியினாலே அதை தாங்கிக்க முடியாமல் அவனுடைய ஊர், அவனுடைய சொத்து, அவனுடைய பேர், அவனுடைய திருமேனி அழகு, அவன் எந்தெந்த அவதாரங்கள்ல என்னென்ன பண்ணினான் அப்படின்னு முழுக்க முழுக்க அவன் சம்பந்தமான விஷயங்களையே பெனாத்தின் இருக்கோம். பிதற்றுவது அப்படின்னா என்ன? ஒரு காரியம் நடக்காதுன்னு தெரிந்தும் அதையே சொல்லிட்டு இருக்கிறது, அல்லது இப்ப நடக்காது எப்பவோ நடக்க போறதுன்னு தெரிந்தும் இப்பவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது. அப்படிதான் ஆயிட்டாயவோ. தேவபிரான் இப்ப வரப்போறானா? திருவாய்மொழி பூர்த்தியானோம், திருப்பேர் நகர்ல தான் இவளுக்கு வரப்போறானவன் அழிச்சுட்டு போறான். என்ன எவ்வளவு நாள் இருக்கு, எத்தனை பாசுரம் இருக்கு, என்ன எத்தனை பதிகம் இருக்கு, எத்தனை பத்து எத்தனை திருவாய்மொழி உண்டு, அதுக்குள்ள வந்துருவானா என்ன? ஆனா வரணும் வரணும்னு பிதற்றி கொண்டிருக்கிறாரே, இப்போது நடக்காத விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறபடியினாலே பிதற்றி பலபடியாக பினாத்திக் கொண்டு புலம்பிக் கொண்டு நெடுங்கண்ணீர் மல்க நிற்குமே. காது வரை நீண்டிருக்கக்கூடிய தன்னுடைய விசாலமான கண்கள் இருக்கிறதே, அழகான கண்கள், தாமரை பூவை போன்ற கருங்கு வளையை போன்ற பராங்குஷ நாயகியினுடைய கண்கள். அந்த கண்கள் அப்படி ஜலம் தாரதாரையாக பெருகும்படி கண்ணீரோடு கூட என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு போய் சலையாட்டமா நின்றுட்டு இருக்கா. ஆக்டிவிட்டி இல்ல, மூமெண்ட் இல்ல. இதுல ஒரு தாத்பரியார்த்தம் என்னன்னா, விசேஷார்த்தம் என்னன்னா, பராங்குஷ நாயகியினுடைய பேச்சு என்ன? உரைகொள் இன்மொழி, இனிமையான மொழி மட்டுமல்ல, நிறைய அர்த்த விசேஷங்கள் நிறைந்த ஆழமான கருத்துக்களை உடைய மொழின்னு சொன்னாலோ இல்லையோ. அது எப்படின்னா,
அவ என்ன பேசுறாலோ அதனுடைய அர்த்தம் கூட தெரிய வேணாம் நமக்கு. வெறும காதால கேட்ட மாத்திரத்துல கூட ஆச்சரியமா ரசிக்கக்கூடிய மொழி அப்படின்னு எதை சொல்றார் வியாக்கியாத்தா? திருவாய்மொழியை சொல்றார். சுவாமி நமக்கு திருவாய்மொழி பாசுரத்துக்கு அர்த்தம் கூட தெரியவானா, அனுபவம் கூட தெரியவானா. வெறும திருவாய்மொழி பாசுரத்தை கேட்டாலே எத்தனை இனிமையா இருக்கு. அந்த மாதிரி வெறும அர்த்தம் தெரியாம கேட்ட மாத்திரத்திலேயே இனிமையாக இருக்கக்கூடியது இந்த பராங்குச நாயகியினுடைய மொழி, இனிமையான மொழி திருவாய்மொழி. அது மட்டுமா, இன்னும் விசேஷமா அர்த்தம் தெரிஞ்சவாள் இடத்துல அர்த்தத்தை கத்துண்டோமானா அர்த்தத்தோடு கூட அனுபவிப்பதற்கும் இத்தனை ஆச்சரியமா கூட பெருமாள் இடத்துல பக்தி பண்ண முடியுமா? படுத்துட்டு இருக்கிற பெருமாளை எழுந்து உட்காருன்னு சொல்றா, அவன் இவளிடத்துல பேசுறான், இப்படி எல்லாம் கூட பக்தி பண்ணலாமான்னு சொல்லி அர்த்த கேட்ட மாத்திரத்தினாலேயே ஆச்சரியத்தை தரக்கூடிய இனிய மொழி. அதுக்கு ஒரு அர்த்தம் தான் உண்டான்னா எத்தனை வியாக்கியானங்கள் எத்தனை அர்த்தங்கள் உண்டு திருவாய்மொழிக்கு. அப்படி ஒரே பாசுரத்துக்கே பலவிதமான அர்த்தங்களை சொல்லும்படியான ஒரு ஆச்சரியமான அத்தனை அர்த்தத்தையும் ஒரு வார்த்தைக்கு ஒரு பாசுரத்துக்கு ஒளித்து வைத்து பேசக்கூடிய இன்மொழியால் இவள். பொண்ணை எப்படி உரசி பார்த்து இது 10 மாத்து தங்கம், இது 916, இது 22 கேரட் எல்லாம் சொல்றோமோ, அந்த மாதிரி இந்த பாசுரம் இப்படி அந்த பாசுரம் இப்படின்னு பாசுரத்தினுடைய அர்த்தத்தை உரசி பார்த்து அதுக்கு மதிப்பு தக்கக்கூடிய மதிப்பிடக்கூடிய உத்தமமான கருத்துகள் நிறைந்த திருவாய்மொழி இந்த பெண்ணுடைய வாய்மொழி. உலகத்தில் உள்ள இந்த லோகத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஆன்மீக நூல்களுக்கெல்லாம் தலையாய மொழி இந்த திருவாய்மொழி. மதுரை தமிழ்ச்சங்கத்துல புலவர்கள்லாம் என்ன சொன்னா, நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்துக்கு முன்னாலே இதுவரைக்கும் தமிழிலே வந்த நூல்கள் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சங்கப்பலகை மொத்த தமிழ் புலவர்களுடைய நூலையும் ஜலத்துல தள்ளி விட்டுட்டு திருவாய்மொழியில ஒரு பாசுரத்தை மட்டும் வச்சு கொடுத்தோம்னா, அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா தமிழ் நூல்களை காட்டிலும் வசந்த தமிழ் நூல் திருவாய்மொழி. அப்பேற்பட்ட இனிய மொழி, உரைகொள் இன்மொழி இவளுடையது. பல பல வியாக்கியானங்களை உடையதான மொழி. உரை அப்படின்னா பேச்சுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, வியாக்கியானம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்ப திருவாய்மொழி எடுத்துக்கோங்க, 6000 படி, 9000 படி, 12000 படி, 18000 படி, 24000 படி, 36000 படி, சப்தார்த்தம் அப்படின்னு எத்தனை சொல்றோம். அப்படி உரை கொள் இன்மொழின்னா பலவிதமான வியாக்கியானங்களை உடையதான இனிமையான திருவாய்மொழி அவளுடையது. எல்லாத்துக்கும் மேல எல்லோரும் ஆசையோடு கூட கற்கக்கூடிய மொழி திருவாய்மொழி. கடமைக்குன்னு யாரானும் தலையெழுத்தேன்னு திருவாய்மொழி கத்துக்கிறாளா? எவ்வளவு ஆசையா கத்துக்கிறா. அப்படி எல்லோரும் கேட்ட மாத்திரத்துல ஆசைப்படக்கூடியதான மொழி இவளுடைய திருவாய்மொழி. அதுல இவன் என்ன சொல்றான்னா, பகவானுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லி அவன் விஷயமான அனுபவத்தை ஏற்படுத்துறா. இதுல இருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? இந்த பாட்டுல என்ன சொன்னா, பவ்வத்து சேர்ந்ததும் அப்படின்னு திருப்பார்கடல்ல படுத்துருக்கிறத பத்தி சொன்னான். உலகம் அளந்ததும் அப்படின்னு திருவிக்ரமாவதாரத்தை பத்தி சொன்னான். அதே மாதிரி ஆணிரை மேய்த்ததும்னு பசுக்களை கண்ணன் மேய்த்ததை பத்தி சொன்னான். இதை பத்தி எல்லாம் இப்பதான் பாடுறாளா? இதுக்கு முன்னாடி எங்கெங்கயோ பாடியிருக்காளே. பல இடங்கள்ல திருவிக்ரமாவதாரத்தை சொல்லியிருக்கா, பல இடங்கள்ல கண்ணனை சொல்லியிருக்கா, பல இடங்கள்ல திருப்பார்கடல் பெருமாளை சொல்லிருக்காளே அப்படின்னா வியாக்கியானம் பண்றார் உத்தமூர் சுவாமி. அங்கெல்லாம் கூட இவன் மனசுல திருத்தொலை வெள்ளிமங்கலம் தேவர் பிரானதான் நினைச்சுட்டு இருந்திருக்கா. ஆனா திருத்தொலை வெள்ளிமங்கலம் எங்க இருக்கு, தேவர் பிரான் எங்க இருக்கான்னு இத்தனை நாள் தெரியல இவளுக்கு. பாவம் இப்ப தெரிஞ்சு போயிடுத்தோ. அப்பா அன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னதாண்டாப்பா பல விதமா சோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியில பார்த்தா இங்கதான் இருக்கியா, இனிமேல் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி அவனோட ரொம்ப காதல் ஜாஸ்தியா போயிடுத்தான். அப்படி அதிகரித்த காதல் அனுபவத்தினால இப்படி ஆயிட்டா அப்படின்னு இந்த பொண்ணு அனலைஸ் பண்ணி சொல்றா. ஆகையினாலே இத்தனை நாள் இவ மனசுல திருத்தொலை வெள்ளிமங்கலம் இருந்தது, அதுக்கு நீங்க அழிச்சுட்டு போயிட்டீங்க. நான் மனசுல இத்தனை நாள் ஆசைப்பட்ட ஊர் இதுதான் அப்படின்னு அந்த ஊரை பார்த்த மாத்திரத்தை தெரிஞ்சுட்டா. என் கனவுல வந்த ஊர் இதுதானே அப்படின்னு தெரிஞ்சுட்டா. என் கனவுல வந்த ஆசை நாயகன் இவன் தானே, அந்த பெருமாளை பார்த்த உடனே அவன் தான் தன்னுடைய காதலன்னு முடிவு பண்ணிட்டா. அதனால பல நாள் அவ கனவுல அவளை 4 பிரபந்தங்களும் இந்த திருவாய்மொழி 6-4 பதிகம் வரைக்கும் பாட வைத்த பெருமாள் திவதேசம் இதுதான்னு தெரிஞ்சுட்டா. இனிமேல் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒழிய அவளுக்கு வேற வழி கிடையாது, உங்களுக்கும் வேற வழி கிடையாது, எனக்கும் வேற வழி கிடையாது. அவளுடைய எண்ணத்தை போக்கை மாத்தணும்னு சொல்லக்கூடிய முயற்சியை கைவிடுங்கோ, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த 4வது பாசுரத்தை 3வது பாசுரத்தை முடிச்சுட்டா. மீதி பாசுரங்களை நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீநகர்யாம் மகாபுரியாம் தாமிரபர்ணியுத்தரே தட்டே திந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.